2006 என்னுடைய மகள் திருமணத்துக்கு வந்தவன் திருப்பி அங்கே போக முடியாமல் இங்கே இருந்தான். இங்கே இருந்து திருப்பி 2012 புகழூர் வந்து செட்டில் ஆனான். இங்கே செட்டில் ஆன பிறகு சும்மா இருக்க மாட்டாமல் இந்த குழந்தைகள்லாம் இன்னமும் வீட்டில் அங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் குழந்தைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு என்ன வசதி பண்ணணுமோ பண்ணி தர்றது, பெண்களை எல்லாம் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு, இளங்கும் பெண் குழந்தைகளை எல்லாம் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு இப்போ எனக்கு தெரிய 2-3 பொண்ணுங்க குரூப் 2, குரூப் 1, குரூப் 4ன்னு எழுதி நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்க. அதுக்கெல்லாம் இவன் தான் ஆணிவேர். அதனால் நலம்பல செய்கிறதுனால உள்ளுக்குள்ளே என் தம்பி நல்லது செய்கிறானேன்னு சந்தோஷம். இந்த ஊரில் பெண்கள் வந்து வேலூர் ஹைஸ்கூலில் போய் படிக்கிறதோடு சரி, காலேஜுக்கு போகிறதும் இல்லை. நம்ம ஊர் பெண்கள் வந்து சென்னையில் போய் படிக்கணும் பட்டப்படிப்பு அப்படிங்கிற ஒரு இவருக்கு ஆர்வம். அதுக்காக 3-4 பெண்ணை சென்னைக்கு அனுப்புனார். சென்னை பல்கலைக்கழகம் இதுக்கெல்லாம் அனுப்பி அவங்க பாஸ் பண்ணிட்டு வந்தாங்க. எம்ஏ எம்எஸ்சி எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கும் 2 பசங்க அவர் வீட்டில் வந்து சாப்பிட்றதோட சரி அவர் வீட்டுக்கு போயிடுவாங்க படிக்கிறதுக்கு. படித்து ராத்திரி மணி 12, 1 அது வரையிலும் அவங்க லைட் போட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் இவருக்கு தூங்குறது கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும். இருந்தாலும் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த பசங்க படிக்கிறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் படிக்க சொல்கிறாரு. கல்யாணமெல்லாம் பண்ணாதீங்க, படித்து ஒரு வேலைக்கு வரணும் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறாரு. பிள்ளைங்க எல்லாம் நிறைய வந்து படிக்குதுங்க. வேலைக்குமா எல்லாத்துக்கும் சிபாரிசு பண்ணுறாரு. வேலையெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாரு. அங்கங்கே சொல்கிறாரு. காலேஜ் சேர்த்துறதுனால அங்கங்கே வந்து எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அதெல்லாம் உதவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு போராட்டம் ஒரு 2017-18 நினைக்கிறேன், ஒரு சென்னையில் நீட் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று நடந்துச்சு. ஐயா ஒரு இயக்குனர் கௌதமன் மற்ற எல்லாம் ஒருங்கிணைச்சிருந்தாங்க, ஒரு ரமணி எல்லாம் ஒருங்கிணைச்சிருந்தாங்க. அப்போ வந்து போராட்டம் எல்லாம் பெரும்பாலான தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், கட்சி பாகுபாடு என்று எல்லாரும் வந்து அதில் பங்கெடுத்து பேசினாங்க. அது முடியும் போது எல்லாரும் ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்காக எல்லாரும் இருந்தாங்க. அப்போ எல்லாம் பார்த்த போது எங்கே ஐயாவை காணான்னு எல்லாம் தொலைவுறாங்க. ஐயாவை காண பார்த்தா அப்படியே ஒரு இடத்துல ஒரு ஜோல்னா பை போட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். அதாவது பின்னாடி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அமைதியாக இருப்பார். தன்னை முன்னிலைப்படுத்திக்க மாட்டார். அந்த செயல் முன்னிலையாக நினைக்கிறாரு. அந்த மாதிரி அந்த முன்னாடி வந்து நின்று அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஒரு நபரை பார்க்கவே முடியாது அப்படின்னு. குறிப்பாக லயோலா கல்லூரி மாணவர்களுடைய அந்த தொடர் உண்ணாவிரதம் கோயம்பேடு அரங்கத்தில் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் ஒரு அரங்கத்தை நிரந்தரமாக அமைச்சு அங்கே நடந்தின அந்த லயோலா கல்லூரி மாணவர்களுடைய போராட்டங்கிறது உலகத்தை அசைச்சு பார்த்தது. சாகுமுறை போராட்டத்தை அந்த மாணவர்கள் கையில் எடுத்தாங்க. அந்த போராட்ட காலத்தில் நான் நின்னாலும் கூட அதில் மிக முக்கியமான பின்புலமாக இவர் இருந்தாருங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் செல்வராஜ் என்கிற ஒரு சகோதரன், சரவணன் என்கிற எலக்ட்ரிசிட்டியில் வேலை செய்கிற ஒரு சகோதரன், இப்படி இன்னும் சில தம்பிகளோடு சேர்ந்து நானும் பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலை ஆகணும்னு ஈழப் போராட்டத்துக்காகவும் தொடர்ந்து ஒரு 40-45 நாள் தொடர் உண்ணாவிரதம் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம். அப்போ கூட இவர் எங்கே இருந்தார் என்னன்னு தெரியல. ஆனால் அந்த போராட்டத்தினுடைய பின்புலமாக இருந்திருக்க. ஆக இப்படி இருந்து தான் அந்த ஒவ்வொரு போராட்ட களமும் அது வந்து இவர் யாருன்னு காட்டிக்காமலே அந்த போராட்டத்தை முழுமைப்படுத்தினதுங்கிறது ஒரு பிரமிப்பாக இருக்குது. நீட்டு போராட்டம்ங்கிறது வந்து அது ஒரு மிக முக்கியமான தமிழ்நாட்டினுடைய பெரிய அதுவும் அனிதா குழுமூரில் இறந்ததுங்கிறது முதல் களப்பழி. ஒரு மெத்த படித்த ஒரு அறிவு நிறைந்த ஒரு பிள்ளை, தாழ்த்தப்படுத்தப்பட்ட இனத்தில் பிறந்தவ, அவ தன்னையே வந்து உயிர் எழுதி தூக்கில் தொங்கி அவ வந்து இந்த உலகத்துக்கு அல்லது இந்திய ஒன்றியத்துக்கு அல்லது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சு என்னை போன்ற பிள்ளைகள் இனி இந்த மண்ணில் உயிரை இழக்கக்கூடாதுன்னு நின்று அவ இறந்த அந்த இழப்புங்கிறது அல்லது அந்த 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 திட்டமிட்ட கொலைங்கிறது வந்து அது ஒரு படுபயங்கரமானது. இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அன்றைய தமிழ்நாடு அரசு அது அத்தனையும் நிலகுலைகிற அளவுக்கான ஒரு பெரும் மாநாடாக அந்த மாநாடை நாங்கள் நடத்தி காட்டினோம். இந்தியா முழுக்க இருக்கிற கல்வியாளர்கள், ஏ.க. ராஜன் அவர்களை இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு வந்து இன்னைக்கு நீட்டுக்காக அவரை தான் ஒழுங்கமைச்சிருக்கு. ஆனால் அன்னைக்கே ஏ.கே. ராஜன் நீதியரசர், சுப்ரீம் கோர்ட் நீதியரசரை நாங்கள், அது மாதிரி ஹரிபரந்தாமன் ஐயா, அது மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற கல்வியாளர்கள், தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள், அத்தனை தலைவர்களும் இருக்கிற அத்தனை பெருந்தலைவர்களும் வந்தாங்க. ஆக இது எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு திரைத்துறை ஆளுமைகள் உட்பட அந்த மாநாடு ஒரு பேரதிர்வை ஏற்படுத்துச்சு. ஆக இதெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு அவர் உந்து சக்தியா அவர் எப்படி நின்னார், ஒரு கிரியா ஊக்கியா எப்படி அவர் இருந்தாருங்கிறது
ஒரு பிரமிப்பானது. பேர் இல்லாத ஒரு இயக்கமாக எங்கள் இயக்கம் தொடங்குச்சு. அதாவது ஜாதி வேற்றுமை அதிகம் இருக்கிற இந்த ஊருக்குள்ளார ஜாதி இல்லாத ஒரு பயணமாக எங்கள் பயணம் தொடங்குச்சு. எப்பயும் போல் நம்ம ஒரு பள்ளி பருவ மாணவர்களாகவே ஒன்றா கலந்து வெளியே போனோம். 1000 ஊர் சொல்லும், ஆனால் நம்ம முயற்சி நம்ம எடுத்து தான் ஆகணுங்கிறதுக்காக நானும் என்னோட தோழர்களும் ஒன்றிணைஞ்சோம். பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒன்றிணைஞ்சோம். அதில் ஜாதிக்காகவே இருக்கிற ஒரு தோழன் சொன்னால் இந்த இயக்கத்தோட பேர் மாற்றத்தை நோக்கி மாணவர்கள் இயக்கம்னு. மாற்றத்திற்கான மாணவர்கள்னு உருவாக்கும் போது அது நோக்கம் என்னன்னா, ஏழை எளிய மாணவர்கள், அவருக்கு அரசு பள்ளி மாணவர்கள் மேலே ஒரு பெரிய இதுங்க. தனியார் பள்ளிகளை விட அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய திறமைகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் இருக்காங்கன்னு நிறைய அவங்கள மேல் படிப்புக்காக இங்கேருந்து சென்னைக்கு அனுப்புவார். போய் நீங்களாம் மேல் அதிகார மட்டத்தில் அதிகாரிகளாக, அதாவது ஆட்சியாளர்களாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வரணும்னு சொல்லி நிறைய அவங்களுக்கு வழிகாட்டுவார், கூப்பிட்டு படிக்க வைப்பார். இவங்க படிக்க வைப்பாருன்னா அப்படியே பையிலிருந்து எடுத்து கொடுக்குறல்ல, இது இவர் உதவி பண்ணுவார். இவரை போய் சந்திங்க, இவர் கூப்பிட்டு சொல்லிடுவார், நீங்கள் போய் ஒரு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, நல்ல பையன். ஆனால் ஒரு நல்ல நோக்கம் இருக்கிற மாணவர்கள் யாராக இருந்தாலும் இவர் கண்ணில் பட்டுட்டாங்கன்னா அவங்கள மேலே ஏற்றி விடுறதா இவரோட முதல் நோக்கமாக இருக்கும். ஒருத்தருக்கு சின்ன வேலை வேணும்னா கூடங்க அந்த மாணவர்களை கூப்பிட்டு வேலை வேணும், அவருக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க பாரு. சரி, ஏதோ 10 பேர் சொல்கிற மாதிரி சொல்லுவாருன்னு தான் நினைப்பானா, வேலை வாங்கி கொடுக்குற வரைக்கும் 10 பேர் சொல்லியிருப்பார். 10 பேர் தொடர்ச்சியாக கூப்பிடுவார். என்னாச்சு, இதை பார்த்தீங்களா, பார்த்து பண்ணுங்க, பார்த்தீங்களா பார்த்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல மாட்டார். பார்த்தீங்களா நிறைய பேருக்கு அந்த மாதிரி உதவி பண்ணியிருக்காரு. இந்த மாற்றத்திற்கான மாணவர்கள்ங்கிறது அது என்னன்னா, நிறைய விஞ்ஞானிகள், நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அளவுக்கு, அதாவது அந்த திறன் இருக்குங்கிறது இவர் கண்டுபிடிக்கிறாரு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாரு. அவங்கள ஊக்குவிச்சு அவங்களே மேலே போய் எத்தனையோ மாணவர்கள் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க ஒரு நாள் ஒரு பெரிய விழா வைக்கணும்னு நினச்சிருக்கோம் நாங்கள். இவர் மூலியமா படிக்க வைக்கப்பட்ட மாணவர்கள் இருக்காங்களா, அவங்க எந்த காலத்துலையும் தடமாற மாட்டாங்க. அதான் கல்விக்காக கையேந்திரேன்பாரு, கல்விக்காக கையேந்துவார், பேசுவார். சென்னைக்குலாம் நிறைய பேருக்கு கூடலாம் போயிருக்காருங்க. நீங்க நம்ம கூட இருந்தா கொஞ்சம் ஒரு தெம்பா இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி குழந்தைகளை கூட்டிட்டு போவாரு. இந்த அரசு பள்ளியில எங்க ஊர்ல மாணவர்கள் அனுப்புற விஷயம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நாங்க படிக்கும் போதெல்லாம் ஒரு கிளாஸுக்கே 40 பேர் இருப்போம். 5 வகுப்பு வரைக்கும் சொல்லணும்னா ஒரு 200-300 பசங்க படிச்சோம். ஆனா நாங்க பார்த்த சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, ஒரு வகுப்புக்கே 12 பேர், அதுக்கே கம்மியா இருக்கிற நிலைமை இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்களுக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இந்த சுச்சுவேஷன், அப்ப விட இப்ப குழந்தைங்க அதிகமாக இருக்காங்க, ஆனால் ஏன் போகிறது கம்மியாயிடுச்சு அப்படின்னு யோசித்தோம். தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்கணும், அரசு பள்ளியில் என்ன நடக்குது, தனியார் பள்ளியில் என்ன நடக்குதுங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இன்னொரு பிளான் போட்டோம். ஒரு தெரு நாடகம் மாதிரி ஒரு விழிப்புணர்வு நாடகத்தை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். அப்போது ஐயா சொன்னார், இந்த மாதிரி இதுக்கு தேவை, நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கான கலைஞர்களை நாங்கள் கம்பத்துலேருந்து வர சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்க. ஆனால் நாங்கள் பண்ணது என்னென்னா, சின்ன சின்ன குழந்தைங்க, அந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைங்க, இந்த மக்கள் யாரை வேண்டான்னு ஒதுக்குறாங்களோ அந்த குழந்தைங்களோட நாங்களும் சேர்ந்து, ஒரு பெரியவங்க 4 பேரும் குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து அதை நடித்தோம். என்ன தனியார் பள்ளியில் நம்ம காசை வாங்குறான், நம்மளுக்கே சொல்லித்தரான். அதே அரசு பள்ளியிலே நம்மள்கிட்ட இருந்து காசு வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, ஆனால் நம்மளுக்கு நிறைய கற்றுத்தராங்கிறத புரிய வைக்கணும். அடுத்து எங்களோட பயணம் கீழடி நோக்கி போச்சு. அந்த கீழடி பயணத்துக்கு அதுக்காக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது, அவங்களுக்கு இலவசம். அதே கொஞ்சம் பெரியவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 150 ரூபாய் கட்டணம் விதித்து நாங்கள் அப்போது பயணத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஒரு 90 பேர் இருப்போம். 2 பஸ்ஸு நிறைய மக்களை கூட்டிகிட்டு நாங்கள் இங்கேருந்து பயணம் போயிருந்தோம். எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு கீழடி ஃபுல்லாக சுற்றிட்டு காலையில் அவங்களுக்கு காலை உணவுலேருந்து மதிய உணவு அவங்கள வீட்டுக்கு கொண்டு வந்து விடுற வரைக்கும் எங்கள் இயக்க மாணவர்கள் தான் மதுரையும் சுற்றி காமிச்சோம். அதாவது இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு குழந்தைங்கள ஒரே நம்ம நோக்கத்தில் மட்டும் அவங்கள இது பண்ணக்கூடாது, அவங்களுக்கும் வேற ஒரு ஆர்வம் இருக்கும், இவ்வளோ தூரம் வந்துட்டோம் சுற்றுறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு அந்த குழந்தைங்களுக்கு காட்டுறதையும் காமிச்சு வெளி உலகத்தையும் காமிச்சு கூட்டிகிட்டு வந்தோம். அங்கே போய் குழந்தைங்கள் நம்ம ஊருக்கு தான் வந்திருக்கோம், நம்ம பாட்டுக்கு போகலாம், அவனுங்களோட ஆர்வம் அதிகமாக இருந்தது. அங்கே இருக்கீங்களே கூப்பிட்டு கேட்டாங்க, எங்கடா இருந்து வந்தீங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்டாங்க. எங்களை இவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு அங்கேயும் எங்களை அறிமுகப்படுத்தி வச்சார் ஐயா. 2018 கஜா புயல் தாக்கத்தில் கடலோர மாவட்டங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தாய் தமிழ் பள்ளிக்கூடங்கள் சேதமடைஞ்ச பள்ளிக்கூடங்களுக்கு சரி அவங்க நிதிக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சரி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இயக்கத்தை சேர்ந்த நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளேயே நிதி வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். இதுக்காக நாங்கள் நோட்டீஸ் ஒன்று அடித்து என்ன பர்பஸ்க்காக நாங்கள் இதை பண்ணுறோம், இதனால
இதனால என்ன நடக்குங்கிற மாதிரி ஒரு இது பண்ணோம். அப்போது ஐயா தான் எங்கள் கூடவே வந்தார். அவர் வந்து வேற ஒரு நபர் மாதிரி விலகியெல்லாம் இல்லை, கூடவே வந்து எங்களுக்கு உந்து சக்தி மாதிரி செயல்பட்டார். ஐயாவுக்கு தெரிஞ்சவங்க வெளிநாட்டிலேருந்து எல்லாருமே வருவாங்க. எனக்குலாம் என் பக்கத்தில் எங்கள் ஊர் சொந்தக்காரங்க வந்தாவே நான் பேச மாட்டேன். ஐயா வர இவங்களாம் இப்படி இருந்திருக்காங்க, ஐயா கூட நம்மளையும் அறிமுகப்படுத்துறாரு, இவங்க இந்த பொண்ணை இப்படி படிக்கிறா, இப்போ அடுத்த டிஎன்பிசிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் மோட்டிவேஷன் பண்ணுவார். எனக்கு ஒரு இதாக இருக்கும், நம்மளாம் ஐயா எப்படி இருந்தவர், வெளிநாட்டில் இருந்தவர், நம்மளையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார்ல, இப்போ வேறவங்களா இருந்தால் இப்படி பண்ண மாட்டாங்க, நம்ம ஐயாவுக்கு வந்து அப்படி பண்ணுறாரு. அதை ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி சமமாக பார்ப்பாரு. எங்கள் அப்பாவுக்கு பதிலாக அவர் அப்பாவா நினைக்கிறேன். எனக்கு இப்படி பண்ணியிருக்காரு, நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அவர் இல்லைன்னா நான் இருப்பேனா, இப்படி இருந்திருப்பேனா, இப்படி பேசுவேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லு, லவ் பண்ணுறியா, என்ன பண்ணுற, அதெல்லாம் ஓப்பனாக சொல்லு, என்கிட்ட பேசு, நான் உன் அப்பா மாதிரி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தப்போ அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இதை பற்றிலாம் கேர் பண்ணிக்காத, நான் இருக்கம்மா, ஊரில் 1000 பேர் 1000 பேசுவாங்க, எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஐயா தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி இவ்வளோ வயசு வரைக்கும் நான் இருக்கேன்னா ஐயா தான். நான் அப்படி ஐயாவுக்காக நான் படித்து வேலை வாங்கியே ஆகணும். நிறைய சொல்லுவார், நீ கேட்க மாட்டேங்கிறம்மா, நீ படிமான்னு திட்டுவார். திட்டுறதுன்னா அப்பா அம்மா எப்படி திட்டுவாங்க அது மாதிரி திட்டுவார். அப்புறம் ஃபோன் பண்ணி அவராக பேசுவார், நடக்காத மாரி அவராக பேசுவார். எனக்கு கோவம் வரும், ஐயோ இப்படிலாம் திட்டுறாரு. அப்பா அம்மா எப்படி திட்டா நான் கோவப்படுறனோ அது மாதிரி திட்டுவேன், நான் வெளில காமிச்சிக்க மாட்டேன். வணக்கங்க, என் பேர் ரமணி. ஐயா வந்து ஒரு 2014 இங்கே இருக்காங்க, அமெரிக்காலேருந்து இங்கே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனோம். அப்புறம் எப்படி ஊரெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கறலாம் கேட்டாங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன், ஏதாவது தேவைன்னா எங்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் ஐயா வந்து கேட்பாரு. எதுவாக இருந்தாலும் எஜுகேஷன் பற்றி உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவார். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் போய் அவர்கிட்ட ஹெல்ப் வைப்பேன். கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லா ஸ்டூடெண்ட்டும் போய் டெய்லி கற்றுக்குறாங்க. பொதுவாக இந்த ஊருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் முன்னாடி இருந்து அவர் பண்ணுவார். அவங்க அப்பா இருந்த காலத்துலேருந்தே நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம். சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவர் இதில் இடத்துல ஸ்கூல் வச்சு நடத்தினாங்க, அங்கே தான் நாங்கள்லாம் படித்தோம். இப்போ சமீபத்தில் அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தார். 2-3 தடவை எங்களை கூட்டிகிட்டு போனார் வெளியில், ஸ்ட்ரைக்கு அதுன்னு பண்ணணும். கடம்பங்குறிச்சிக்கு போனால் மழை நல்லுனாங்க, அங்கே வந்து எங்களை எல்லாம் கல்லால் அடித்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ரொம்ப நம்ம ஊருக்கு நல்லதாக செய்கிறாரு. கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாரு, அவராக தான் கட்டுறாரு, எல்லாரும் சேர்ந்து செய்யலான்றதுக்கு வேண்டான்ட்டாரு. என் பேர் யுவராஜ். ஐயா எனக்கு 2018 தெரியும். அதாவது இப்போ என் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சீட் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு நல்லாவே பழக்கம். எனக்கு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியராக வந்து நிறைய ஃபீல்டு நீ போய் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னையில எனக்கு வேலை வாங்கி தந்திருக்கிறாரு. நான் இந்த புகழூரில் இங்கே தான் இருக்கிறனால ஆற்றை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். விஸ்வநாதன் ஐயா அப்படிங்கிற ஒருத்தர் இந்த பக்கம் இல்லை அப்படின்னா நிறைய பசங்களோட வாழ்க்கை வேற ஒரு பாதைக்கு போயிருக்கும். இங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, சொல்லப்போனால் சுகர் ஃபேக்ட்ரி, பேப்பர் மில், சிமெண்ட் ஃபேக்ட்ரி நிறைய இருக்கு. ஸோ எங்கள் பசங்க அங்கே வந்து கான்ட்ராக்டுக்கு தான் போயிருப்பாங்க. கண்டிப்பாக அவரோட ஒரு டெசிஷன், அவரோட ஒரு அட்வைஸ்னால வந்துட்டு எங்கள் பசங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அரசு ஓரியன்டான ஐ மீன் கவர்மெண்ட் ஜாப் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் பசங்க கான்ட்ராக்ட் வேலைக்கு தான் போயிருப்பாங்க, வேறு எதிரி டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஐயாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஜென்ரேஷன்லேயும் நிறைய அந்த ஜாதி பாகுபாடு, மத பாகுபாடுன்னு சொல்லி நிறைய இருக்குது. பட் இங்கே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அது கிடையவே கிடையாது. நீயா நானோ யாரோ எவரோ யாராக இருந்தாலும் நீ உள்ளவா, எனக்கு ஈக்குவலாக உட்காந்து பேசு, ஐயான்னு கூப்பிடு, உரிமையாக பேசு, என்ன வேணுமோ உரிமையாக பேசு, உரிமையாக கேளு. இதுதான் விஸ்வநாதன் ஐயா. வணக்கம், நான் ஜவஹர் நிஷா. நான் இங்கே 11வது தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து தாத்தா அவங்கள வந்து 3வது படிக்கிறதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே தெரியும். நான் ஒன்றும் எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ வந்து ஆயி பேர் எழுதுறது அதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். தாத்தா வந்து நான் வாக்கிங் போவாங்க, தினமும் போவாங்க. போகும்போது வரும்போது சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாத்துக்கும் பாய் சொல்கிற மாதிரி அவங்களுக்கும் போகும்போது வரும்போது பாய் சொல்லுவேன், அவங்களும் சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி தினமும் பார்ப்போம், பேசுவாங்க. அப்போ வந்து ஒரு டைம் வந்து வியாழக்கிழமை வந்து கடைக்கு போவாங்க. அப்போ வந்து எனக்கு வரும்போதெல்லாம் கடல மிட்டாய் வாங்கிட்டு வருவாங்க. வரதுலேருந்து கொஞ்சம் எனக்கே தெரியாது, தாத்தா அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அப்போ இருந்தே வந்து நான் அவர் வந்து கடல மிட்டாய் தாத்தா வராரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமேட்டு சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னு சொல்லி எங்களோட கஷ்டம்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணோம். அப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சரி நல்ல தைரியம் சொன்னது அவங்க தான். எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கொண்டு போய் அப்பாவுக்கு வந்து மென்டலி ப்ராப்ளமாக இருந்தாங்க. அப்போ வந்து என்ன செஞ்சாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்க விட்டுட்டு எங்களை வந்து அப்போவே பாதியிலே விட்டுட்டு வந்துட்டாங்க. திரும்ப நாங்களாக வந்துட்டோம் ஊருக்கு. அப்போ வந்து இதெல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து அவங்களா போய் இந்த மாதிரி சொன்னோன்னே இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த
அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அப்பா வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்தது அவங்க தான். அங்கே வந்து போய் எல்லா செலவு பண்ணி பஸ்ஸுக்கு காசு கொடுத்து எல்லாமே அனுப்பிச்சி விட்டது ஐயா தான். அதை எப்போவுமே நாங்கள் மறக்க மாட்டோம். எங்கள் அம்மாவும் சரி நானும் சரி. அது வந்து என் லைஃப்பில் வந்து எப்படி சொல்கிறது, அப்பா அப்படிங்கும்போது எவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும்போது அப்படி செஞ்சும்போது எங்களுக்கு எப்போவுமே தாத்தா ரொம்ப பிடிக்கும். ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாயப்பட்ட தண்ணியில் வந்து காவேரி ஆற்றில் வந்து கழிவு நீர்லாம் வந்து காவேரி ஆற்றில் வந்து சேர்றதா வந்து எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துருந்தது. ஸோ அதை வந்து நாங்கள் போய் தடுக்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் மாணவர்கள், மாற்றத்தை நோக்கி மாணவர்கள் இயக்கம் வந்து ஐயா விஸ்வநாதன் ஐயா மூலியமாக நாங்கள் வந்து போய் முன்னாடி போய் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு போராட்டம் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு வழியில் வந்து நியூஸ் பேப்பர்லலாம் வந்து ஆடெல்லாம் விட்டு கொஞ்சம் அது ஒரு இஷ்யூ பெரிய பிரச்சனையாச்சு. ஐயாவுக்கு தெரிஞ்ச கான்டாக்டை வச்சு அவரு ஒரு 5 பேரை அரேஞ்ச் பண்ணி நாங்கள் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்களை நம்ம கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருந்தோம். இதில் சொல்லப்போனால் அவர் இப்போது மருத்துவர் எழிலன் வந்து பேசினாங்க. அவர் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிற விஞ்ஞானத்தை பற்றி பேசினார். அதுக்கப்புறம் ஜீவானந்தம் ஐயா வந்தாங்க. அவர் வந்து உணவே மருந்து அப்படிங்கிற டாப்பிக்கில் எப்படி ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை வாழணும், இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது இல்லாமல் நம்ம எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்றத சொல்லி இது பண்ணாங்க. அடுத்தது ராஜா அண்ணா வந்தாங்க. அவர் இப்போ வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலராக இருக்காரு. ஸோ அவர் வந்து எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும், நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தால் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதை கொடுத்துருந்தாரு. அப்புறம் ஐபிஎஸ் ரமேஷ் ஐயா வந்திருந்தாங்க. அவர் விஆர்எஸ் வாங்கிட்டார் ஐபிஎஸ்லேருந்து. அவரு இதே மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் படிக்கலாம், அந்த வழிகாட்டுதலை கொடுத்தாங்க. அதாவது ஒரு இளைஞர்கள் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதலாக இந்த ஒரு மீட்டிங் அமைஞ்சிச்சு. இந்த ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைங்கிறத வச்சு அவங்க விஸ்வநாதன் அவங்க அப்பா ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆரம்ப பாடசாலையை ஆரம்பித்தார். எங்கள் ஊரில் இந்த பள்ளிக்கூடம் வந்து பிஎன் நமச்சிவாயம் அவர்களால் துவங்கப்பட்ட பள்ளிக்கூடம். இது கிட்டத்தட்ட 1951க்கு முன்னாடியே ஆரம்பித்த பள்ளிக்கூடங்க. நாங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணுறப்ப அந்த பள்ளிக்கூடத்தில் 1959 ஜாயின் பண்ணியிருக்கோம். பல எதிர்ப்புகளையும் தாண்டி அவர் இந்த பள்ளிக்கூடத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாருங்க. தன்னுடைய குழந்தைகளை எப்படி படிக்க வச்சாரோ அது மாதிரி ஊர் குழந்தைகளையும் படிக்க வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர் எடுத்த முயற்சி நல்லா பலனடைஞ்சுது. அதனால தான் இன்றைக்கி எங்களோட இருந்த சில மாணவர்கள் இன்ஜினியராகவும் இருந்திருக்காங்க, டாக்டராகவும் இருந்திருக்காங்க, சில பேர் வக்கீலாகவும் இருக்கிறாங்க, இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி அவர் நல்ல பேரும் புகழும் வாங்கினாங்க. அதை எங்களுடைய காலம் உள்ள வரைக்கும் நாங்கள் மனசில் அவரை பற்றி நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அடுத்தாப்பிள்ளைங்க அதே மாதிரி ஆசிரியர்களும் அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கண்டிப்போடு நடந்துக்குவாங்க. எங்ககிட்ட ஒரு ஆசிரியர் குறைவாக இருந்தது. அதுக்கு நம்ம ஊரில் யார் படித்த பசங்க இருக்காங்கன்னு அவங்க அப்பா பார்த்தாரு. நான் இருந்தேன் எஸ்எல்சி. அப்புறம் என்னை வந்து அங்கே ஆசிரியராக நியமித்தார். எனக்கு மாதம் 60 ரூபா சம்பளம். இன்றைக்கி நாங்கள் அவரை வந்து நினைவு கூறுறோம்னா அதுக்கு ஒரே காரணம், இந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா நாங்கள் படிச்சிருப்போமான்னு எனக்கெல்லாம் சந்தேகம் தான் இருக்குது. வேலூரில் கந்தசாமி கண்டர் உயர்நிலை பள்ளின்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூலில் தான் அந்த காலத்தில் முதல்ல எல்லோரும் போய் படிக்கணும். அந்த படிக்கிற மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் வந்து பரிசலில் வந்து ஃப்ரீயாக கொண்டு போய் அந்த காற்று கரை தாண்டி விடுறது எங்கள் குடும்பம் வந்து செஞ்சு வச்சால அது பெருமையான விஷயங்க. அதனால் நிறையா மாணவர்கள் வந்து பள்ளி படிப்பு முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுங்க. அப்புறம் நாங்கள் ஒரு திராவிட இயக்க குடும்பம் எங்களுது. பெருமையாக சொல்லிங்கன்னா பெரியார் ஐயா வந்து தந்தை பெரியார் வந்து எங்கள் வீட்டில் வந்து பல முறை உணவருந்தி தங்கி போயிருக்காருங்க. விஸ்வநாதன் ஐயா வந்து எங்களுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு அறிமுகமாக வச்சுங்க. இப்போ எங்கள் தாத்தா காலத்துல எல்லாம் அவர் கணக்கு பிள்ளையாக இருந்தாரோ மணியக்காரரோ ஏதோ ஒன்று இருந்தார். அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து நொய்யல்ல இருந்து வாங்கல் வரைக்கும் அவங்க கண்ட்ரோலில் இருந்தது. நல்ல ஆட்சி புரிஞ்ச மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்தது எங்கள் அப்பா பின்னாடி வந்தார். அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன திருப்பம் வந்தது வந்து விவசாயத்தை விட்டுட்டு வேலைக்கு போகலாங்கிற ஒரு முயற்சியில் கோயம்புத்தூரில் போய் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்தார். அந்த காலத்தில் அவங்க கூட பயிற்சி பெற்றவர்கள் ஒரு சிலர் சொல்கிறது வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் கூட இருந்தார்னு சொல்லுவாங்க. அவருக்கு சிறு வயது முதலே எப்படியோ ஒரு முற்போக்கு சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அந்த காலத்தில் மின்சாரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமம். மேட்டூர் தான் ஈபியினுடைய தலைமை அலுவலகம் மாதிரி இருந்தது. அங்கேருந்து மோட்டருக்கு பவர் கிடைக்கிறது கூட சிரமமாக இருந்தது. பலவித யோசனைகள் இருந்தப்போ இந்த பகுதியில் ஒரு மந்திரி வர்றது
அவர் அறிஞ்சார். சரி மந்திரியை கூப்பிட்டு ஒரு ரிசப்ஷன் வைக்கலான்ட்டு ரிசப்ஷன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அதுக்கு அடுத்தது மேட்டூர்காரங்களை கூப்பிட்டு மந்திரி வர்றாரு, எங்களுக்கு பவர் வேணும்னதும் உடனே நகர்ந்தது. அந்த மாதிரி கால சூழலை பொறுத்த வரைக்கும் பார்த்து அது சரியான வகையில் பயன்படுத்துறதுக்கு அந்த காலத்தில் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். இஐடி பேரின்னு இங்கே ஒரு ஷுகர் ஃபேக்ட்ரி இருக்குது புகழூரில். ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய நிர்வாகத்தில் இருந்தது. அதில் சில விதிமுறைகள் வந்து இவங்களுக்கு விவசாயிகளுக்கு பிடிக்கல. ஆங்கிலேயன் அவன் ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கான் விவசாயிகளை பற்றி. விவசாயிகளுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்குங்கிற மாதிரி ஃபார்மர்ஸ் ஹேவ் ஹார்ன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். இவருக்கு படுகோவம் வந்தது. அது திருப்பி பதில் சொல்கிறது வாயில் சொல்ல வேண்டாம், செயலில் செய்வோன்ட்டு இவர் விட்டுட்டு வந்தார். வந்து புகழூர் பகுதியில் வந்து ஒரு 3-4 கரும்பு ஆலைகள் போட்டார். கரும்பு ஆலைகளை போட்டுட்டு கரும்பு விவசாயிகள்கிட்ட சொன்னார், கரும்பு வந்து ஆலைக்கு இது சர்க்கரை ஆலைக்கு கொடுக்க வேண்டாம், நம்ம ஆலைகளுக்கே கொடுப்போம், வெல்லம் நாட்டு சக்கரை பண்ணுற ஆலைகளுக்கு கொடுப்போம்னு சொல்லி அதை பண்ணார். அதை பண்ணதுடைய விளைவு வந்து அவனே கீழே அடிபணிஞ்சு வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவன் பேச்சுவார்த்தைக்கு வந்தான், விளக்கங்கள்லாம் நடந்தது. எதையும் ஏற்றுக்கிட்டு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, சரியில்லைன்னா சரியில்லை தான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து வந்தது. அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து எனக்கு தெரிய நடந்தது ஒன்று வந்து, எங்கள் தோட்டத்துக்கு போகிற வழி ஒன்று இருந்தது. அந்த வழியை வந்து இவனுடைய யார்டு வழியாக போகிற மாதிரி இருந்தது. அது வந்து பரம்பரையாக பயன்படுத்திகிட்டு இருந்தது. இவனுங்க ஒரு கேட்டு போட்டு அதை பூட்டு போடுறேன்னு போட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லி பேசி கீசி பார்த்தாரு, அவனு கேட்கல. இவர் என்ன பண்ணார், அந்த கேட்டு இருக்கிற பகுதியில் இருக்கிற ஃபென்ஸ் எல்லாத்தையும் ஆளை விட்டு நறுக்கி கீழே போட்டு அந்த பகுதியில் இவன் வண்டி போக முடியாமல் சக்கரத்தை கழட்டி அந்த இடத்துல போட்டார். அப்புறம் இறங்கி வந்தான். அந்த காலகட்டத்தில் வந்து காவிரி ஆற்றுல பாலம் கிடையாது. அக்கறைக்கு நாமக்கல் மாவட்டத்துக்கு போகிறதுக்கோ பக்கத்தில் உள்ள அக்கறையில் உள்ள வேலூர் போகிறதுக்கோ வழி இல்லை. இங்கே புஞ்சை புகழூரில் வந்து பள்ளிக்கூடம் கிடையாது. பள்ளிக்கூடம் போகணுன்னா கரூர் போகணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப இவர் பார்த்தாரு, ஏன் நம்மளா பள்ளிக்கூடம் துவங்கக்கூடாதுன்னு யோசனை பண்ணார். ஏழை பிள்ளைகள் எல்லாம் கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா தவறி 5 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு சொந்த செலவில் ஒரு கட்டடம் கட்டி ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டு அப்போது என்டி சுந்தரவடிவேலு டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் அவர்கிட்ட சொல்லி ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ணி 7 வாத்தியார் நல்ல ஸ்ட்ரென்த்து 175 200 பேர் படித்தாங்க 5 கிளாஸ்லைங்க. எனக்கு அப்போ 3-4 வயதுகள் இருக்கும். அந்த சமயத்தில் தான் இந்த பள்ளிக்கூடம் கட்டணுங்கிற ஒரு முயற்சி எடுத்து கட்டிகிட்டு இருந்தார். கட்டிகிட்டு இருந்து ஒரு நிலைக்கு மேலே போகலை, பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நகரலை. காரணம் பொருளாதாரம், நிதி இது இல்லை. அப்போ மனைவி கிட்ட பேசியிருக்காரு, இந்த மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. எங்கள் அம்மா 100 பவுன் கொடுத்தாங்க. அதில் தான் வளர்ந்தது அந்த பள்ளிக்கூடம். அதில் தான் நானும் படித்தேன். எங்கள் அண்ணனில் இன்னும் 2 பேர் அங்கே தான் படித்தாங்க. நான் எங்கள் குடும்பத்துக்கு தலைமகன், அவன் கடைமகன். அவனுக்கு எனக்கும் 10 வருஷம் வித்தியாசம் உண்டு. எங்கள் அம்மா 5 பேர் பெற்றெடுத்தாங்க. 5 பேரில் அவன் கடைசிங்கும்போது நான் 10 வயசு வந்துட்டேன். அப்போ எங்கள் அம்மாவில் அடுத்தடுத்து இந்த பாரதிதாசன் கவிதையில் சொல்லுவார்ல, பின்னொன்றும் மற்றொன்றும் பெற்றாலும், 3ன்னு சொல்ல மாட்டார், பின்னொன்றும் மற்றொன்றும் பெற்றாலும் மாதிரி அடுத்தடுத்து குழந்தை பெற்றதுனால அவங்க ரொம்ப வீக்காக போயிட்டாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் பெண் குழந்தை இல்லாததுனால நான் தான் பெண் குழந்தை, ஆண் குழந்தை எல்லாமே தூக்கி இடுப்பில் வச்சுக்கணும். இந்த 2 பசங்களையுமே நான் தான் தூக்கி இடுப்பில் வச்சுட்டு தான் சுற்றிட்டு வருவேன். விளையாடும் போது கூட கீழே விட்டுறாதடா அப்படிம்பாங்க. அப்படி தான் வளர்ந்தான். அது வந்து ஒரு 20 ஆண்டு காலம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் ஊரில் உள்ளவங்க ஒரு சில பெரிய மனிதர்கள் வந்து அவங்க விரும்பினதை பள்ளிக்கூடத்தில் செய்ய முயற்சி பண்ணாங்க. அது அவர் ஏற்கவில்லை. அதனால் சில பிரச்சனைகள் கொடுத்தாங்க. எங்கள் அப்பா அந்த பள்ளிக்கூடத்தை
மூடிட்டார். அந்த காலத்திலே வந்து முதியோர் கல்விங்கிறதுக்காக ஒரு பெரிய முயற்சி பண்ணி வயதானவர்களுக்கு மாலையில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணார். மின்சாரம் கிடையாது, சீமெண்ணை விளக்க வச்சுக்கிட்டு தான் சொல்லி தந்து இது பண்ணாங்க. நிறைய பேர் அதில் பயன்பெற்றாங்க. அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய இதாக இருந்தது. அப்புறம் மதிய உணவு திட்டம்லாம் இவர் முதல்வர் காமராஜ் வந்தப்போ தான் வந்தது. ஆனால் இவர் வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு குரூப்பை பிடிச்சி USAIDல பயன்படுத்தி கேர் மூலியமாக மதிய உணவு இங்கே போட்டார். இந்த மதிய உணவு போட்டது வந்து பெரும் பயனாக இருந்தது எனக்கு. இப்போ வெளிநாடுலலாம் இருந்து சுற்றி கித்திட்டு இங்கே வந்து இப்போ சமீபத்தில் ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கப்ப சொன்னார், இந்த வீட்டில் இந்த தூணில் உட்காந்துட்டு தான் நான் பால் குடிப்பேன்னு சொல்லி பெருமையாக சொன்னார். மதிய உணவு திட்டம்னு இப்போல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே அவர் அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு மாலை நேரத்தில் கணிசமான ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் பால் கொடுப்பாங்க. அந்த பாலை குடித்தாவே வயிறு நிறைஞ்சிரும். அன்னைக்கு காலகட்டத்தில எல்லாம் உணவு கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்த சமயத்தில் கூட எல்லா குழந்தைகளுக்கும் அதை கொடுத்து அழகு பார்த்தவர் அந்த மனிதர். மதிய உணவுக்கான பொருள்கள் வந்து வீட்டில் வந்து இருக்கும். அது வந்து போதுமான அளவுக்கு இருக்காது. அங்கே ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் அவங்க அளந்து கொடுக்குற அளவுக்கும் போதுமான ஸ்ட்ரென்த் இருக்காது. வீட்டில் இருந்து அரிசி எடுத்து கொடுத்துருவோம். அது வந்து வளமையாக நடக்கும். அது ஒன்றும் யாருக்கும் கண்ணு காது வச்சோம் எல்லாம் ஒன்றும் சொல்லணும் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் டீச்சர்ஸுக்கு வந்து பில்லு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுத்து டிஓ சைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பில்லை ட்ரெஷரியில் கொடுத்து காசு வாங்கி சம்பளம் கொடுக்கட்டும். இந்த வட்டாரத்தில் நடந்த எல்லா தனியார் பள்ளிகளிலும் அதுதான் செய்தி. ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் மட்டும் மாதம் முதல்ல சம்பளம் முதல்ல கொடுத்துருவோம். யார் பள்ளிக்கூடத்தில் யாரைய கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் NMK கல்வி நிலையத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மாதம் முதல் தேதி சம்பளம் கிடைக்கும். அது வந்து அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த வரவு செலவில் அது செய்யறது வந்து ஒரு பெரிய காரியம் தான். ஆனால் அதற்காகவே இங்கே விரும்பி வந்து வேலை செஞ்ச டீச்சர்ஸ் இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனையாக தான் நான் பார்க்குறேன். பள்ளிக்கூடம் துவக்கினார். அந்த காலகட்டத்தில் எங்கள் அம்மாவனுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. அப்புறம் அவங்க இறந்தப்போ எனக்கு 3 அல்லது 4 வயதுகள் தான் இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து சூழல் காரணமாக எங்கள் பாட்டி ரொம்ப அழுத்தம் கொடுத்து எங்கள் அப்பாவை மறுமணம் செஞ்சு வச்சாங்க. அது மாதிரி செஞ்சு வச்சதும் அவங்க வந்தாங்க. அவங்க காலத்தை நல்லாவே போக்குனாங்க. ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அம்மாவனுடைய அன்பு கொஞ்சம் கூட இல்லாமல் வளர்ந்தவங்க நாங்கள்லாம். அதில் நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிகள் இங்கே இருந்தோம். நான், எனக்கு மூத்தவர் வந்து இளங்கோவன், அதுக்கும் மூத்தவர் வந்து ஜெயச்சந்திரன். இவங்கெல்லாம் தான் இங்கே ஊர்லேயே இருந்து படித்தவங்க. மாற்றாந்தாய்ங்கிறது ஒன்று சொல்லுவாங்க, அது நாங்கள் உண்மையாக பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி பிற்காலத்தில் வந்து அவங்க தான் இருந்து முன்னிலையில் இருந்து எங்களுக்கு எல்லாம் திருமணம் பண்ணி வச்சாங்க. அது நன்றி கடன் உண்டு எங்களுக்கு. அது எப்பவும் உண்டு. அவங்கள அதை வரைக்கும் நினச்சி பார்த்துக்கிறது. ஏதாவது பண்ணியிருக்க முடியும், ஆனால் எதுவும் பண்ணாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல இடம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க. அது இருந்தது. இந்த பள்ளிக்கூடத்தில் எந்த பாகுபாடும் இல்லை. பள்ளர், பறையர், கவுண்டர் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து ஒதுங்கியெல்லாம் இருக்கிற பண்பு வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து இந்த நல்ல தலைமை ஆசிரியர், நல்ல ஆசிரியர்களை வச்சுட்டு அதை கவனித்து கொண்டு வந்தார். அது ரொம்ப காலம் வந்தது. அதே பள்ளிக்கூடம் பஞ்சாயத்து யூனியனில் எடுக்க விட்டு இப்போ வந்து மிடில் ஸ்கூலாக இருக்குது. இப்போ நான் வந்து பார்க்குறப்ப எனக்கு வேதனையாக இருக்குது. இதில் படிக்கிறது ஒரு சமூகத்தார் மாத்திரம்தாங்கிற மாதிரி இருக்குது. 8வது வரைக்கும் இருக்குது. மொத்தம் இருக்கிறது 80 பேர் தான் இங்கே படிக்கிறாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்குது. எங்கள் காலத்தில் நாங்கள் படிக்கிறப்ப எல்லாரும் படிக்கும் பள்ளியாக இருந்தது. இப்போ ஒரு சாராருக்கு மாத்திரம்தான் படிக்கிற மாதிரி மாறி இருக்குங்கிற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. நான் பள்ளிப்பருவம் முழுக்க வந்து 5வது வரைக்கும் வந்து எங்கள் பள்ளியில் தான் படித்தேன். என்எம் நாயகம் கல்வி நிலையத்தில் தான் படித்தேன். அப்போ நிறையா பேர் கூட இருந்து படித்தாங்க. பலரும் பல இதில் போனாங்க. அதுக்கப்புறம் போனது வந்து டிஸ்ட்ரிக்ட் போர்ட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த காலையில் போர்டு ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த போர்டு ஹை ஸ்கூல் ஒன்று துவங்கப்பட்டது 56, 57களில் முதல்வர் காமராஜ் வந்து திறந்து வச்சார். அந்த விழாவில் நான் முன்னாடி நின்னதை எனக்கு இன்னும் மறக்க முடியாது. என் கன்னத்தை தட்டி கொடுத்துட்டு போனார். அது நினைவில் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. அந்த பள்ளிக்கூடம் கட்டப்பட்டது 5வது 6வது போகிற காலகட்டத்தில் தான் கட்டினது. இப்போ கொஞ்சம் இழுத்துது. எனக்கு வந்து ஒரு முறை சரியாக படிக்கலையோ ஏதோ குறும்பு பண்ணேன்ட்டு ஒரு ஆசிரியர் வந்து என்னை கடிஞ்சிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் அந்த ஆசிரியர்கிட்ட போய் நான் கேட்டேன், டியூஷன் சொல்லித்தாங்கன்னு கேட்டேன். அவர் மறுத்துட்டார்.
அவர் பேர் வந்து வி சண்முக சுந்தரன் பேர், விஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அழகாக ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டோடு வருவார், வேட்டியை கட்டிக்கிட்டு வருவார், சைக்கிள் ஓட்ட மாட்டார், 3 மைல் நடந்து வர்றவர். அந்த மாதிரி அவர் என்னுடைய பழைய மாணவர்களில் ஒருவர். அவருடைய திறமைக்கு ஏற்ற மதிப்பெண்கள் இல்லை. அதை பார்த்து எனக்கு கோபம் வந்து விட்டது. அவர் யார் என்று எனக்கு அப்பொழுதெல்லாம் தெரியாது. இப்போ மாணவர்களுடைய நலன்தான் முக்கியம் என்பது தான் என் கண்ணு முன்னே தோன்றியது. ஆகவே அவரை வன்மையாக கண்டித்து அவரை அடித்து கூட செய்தேன், தாக்கினேன். ஆனால் அவர் திருப்பி என்னிடத்தில் கோபம் கொள்ளவில்லை. இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. இப்போல்லாம் கோர்ட்டுக்கே போகிறாங்க. விஸ்வநாதன் அவர்கள் அடுத்த நாள் காலையில் ஒரு 10 பேர் சேர்ந்து எங்கிட்ட வந்து விட்டார்கள். ஐயா, உங்களிடத்தில் நாங்கள் தனி பயிற்சி எடுத்துக் கொள்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். உங்களை வைத்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் உங்களை கேட்கிறோம், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அன்று தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு 10 மாணவர்களை வைத்துக்கொண்டு பாடம் நடத்தினேன். இந்த நிலையில் அவர் தேர்வு எழுதி மிகுந்த அதிக மதிப்பெண்களை பெற்றார், ஒரே ஆண்டுக்குள்ளே தன்னுடைய திறமைகளை காட்டி. நான் சமீபத்தில் பார்த்தேன், ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தப்போ ஒரு சில இதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப அப்போ தான் சொன்னார், இதை சொன்னார், டியூஷன் வேணும்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண, நீ தான்ப்பா இன்சிஸ்ட் பண்ண, அதுக்கப்புறம் தான் நான் டியூஷன் சொல்லித்தர ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு 10 பேர் வந்தாங்க, 10-20 பேர் வச்சுக்கிட்டு டியூஷன் சொல்லி கொடுத்தாரு. நல்லா இது பண்ணேன். கணிதத்தில் பள்ளிக்கூடத்தில் நீ தான்ப்பா முதல்ல வந்த அப்படின்னு அதெல்லாம் எனக்கு கூட நான் மறந்துட்டேன். அவர் நினைவுபடுத்தாங்க. பள்ளி பருவ காலத்தில் வந்து எனக்கு மூத்தவங்க 2 பேருமே, இளங்கோவன், ஜெயச்சந்திரன் 2 பேருமே ஏதாவது ஒரு வகையில் உதவியில் தான் இருந்திருப்பாங்க. நீச்சல் கற்றுக்கணுன்னா அவங்க தான் ஆற்றுல தூக்கி தள்ளி விட்டு நீச்சல் கற்றுக்க வைப்பாங்க. கிணத்துல குதிக்கிறதுனாலும் அதை தான் பண்ணுவாங்க. அது பள்ளி பருவத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும் எனக்கு, நமக்கு இப்படியெல்லாம் வச்சுருக்காங்களேன்ட்டு. ஆனால் அவங்களும் குறும்பில் குறைவில்லை, அது ஒன்று உண்டு. பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு நேரத்தில் வந்து பள்ளிக்கூடத்தில் ஹைஸ்கூல்லேருந்து ஓடி வந்து கிணத்துல குதித்து விளையாண்டுட்டு திரும்பி போவோம். 3 பேருமே அது பண்ணியிருக்கோம் ஒரு காலகட்டம் வரைக்கும். நாங்கள் 3 பேரும் ஆற்றுக்கு போகிற போது தினம் காலையில் குளிக்கிறதுக்கு ஆளுக்கு தான் போவோம். 3 பேர்த்துக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுக்குற மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே 3 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு குடம், எனக்கு ஒரு எவர்சல் ஒரு குடம், அவனுக்கு ஒரு சின்ன சொம்பு, இளங்கோவனுக்கு ஒரு சின்ன குடம், அது மாதிரி கொடுத்து விடுவாங்க. நாங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஆற்று தண்ணி எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். சாப்பாடு அந்த மாதிரி விவகாரங்கள்லேயும் வேறுபாடு இருக்கும். முழுசா சாப்பாடு கிடைக்காது, பழசு கிடைக்கும். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த வாழ்முறையில் இருந்த சின்னம்மா மூத்தா குடிங்க உங்களுக்கு உள்ள அந்த உறவு நிலையினுடைய சம்பவங்கள் தான். ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரியோ பெருசாக வருத்தப்படுகிற மாதிரியோ இல்லை. அதே மாதிரி இந்த போராட்ட குணம்ங்கிறது பார்க்குறப்ப அவங்க 2 பேருக்குமே இருந்தது. ஜெயச்சந்திரனுக்கு ரொம்பவே அதிகம் இருந்ததுனால ராமசாமிங்கிற ஒரு ஆசிரியரை நீக்குனாங்க, பள்ளிக்கூடத்திலிருந்து நீக்குனாங்க. அதுக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தி அவர் திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்ணணுங்கிறதுக்கு பெரிய முயற்சி எடுத்தாங்க. அப்போ முழு பள்ளிக்கூடத்தையும் ஊர்வலமாக கூட்டிக்கிட்டு புகழூர், தவுட்டுப்பாளையம், வேலாயுதம்பாளையம், அப்புறம் பள்ளிக்கூடம்ன்ட்டு அந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க. அடுத்த ஒரு இளங்கோவனும் சும்மா இல்லை, புகழூர் பள்ளிக்கூடங்கிறது மாத்திர மாதிரி அது ஒரு எண்ணம் வந்து வேலாயுதம்பாளையம் பள்ளிக்கூடம்னு போடுறாங்களேங்கிறதுக்காக அதுக்கு எதிர்த்து போஸ்டர்லாம் கிழிச்சு அதை அடித்து அதுக்காக அசம்பிளி ஹாலில் உதவாங்கினதும் உண்டு. என் சொந்தக்காரனே ஒருத்தன் சண்முகங்கிறவன் போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட நம்ம ஸ்கூலில் அடித்த போஸ்டரில் இளங்கோவன் சாணி அடிச்சிட்டான்னு சொல்ல, அவர் ப்ரேயர் ஹாலில் கூப்பிட்டு கையை திருப்பி அடி வாங்கினேன். அப்புறம் இதை தெரிஞ்ச ஊர் மக்கள், ஏன்னா நீ புகழூர் ஸ்கூலுக்கு வேலையம்பாளையன்னு போடு, கேட்ட நியாயம் கேட்டால் அடிப்பியான்னு போய் ஹெட்மாஸ்டரை மிரட்டியிருக்காங்க அப்படின்னு செவிவெளி செய்தி. எனக்கு நேரம் நடந்ததோ நடக்கலையே தெரியல. என்னுடைய தகப்பனாருக்கு வந்து திருமணமானது திருமங்கலம், மதுரை திருமங்கலம். எங்கள் அம்மா வந்து அந்த குடும்பத்தில் மூத்த பொண்ணு. அந்த குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் தான், 9 பேர் தான். 9 பேரும் பெண்கள். எனக்கு மாமான்னு கூப்பிடுறதுக்கு அவங்க வீட்டில் யாரும் இல்லை. என்னுடைய கல்லூரி வாழ்க்கை வித்தியாசமானது. எல்லாரும் மாதிரி அந்த சப்ஜெக்டே படிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இல்லாமல் ஒரு விவாத கூடமாகத்தான் எங்கள் அறைகள்லாம் இருந்தது. அதில் நாங்கள் சில வேலைகள் செய்கிறப்ப எங்களுக்கு தொந்தரவுகளும் வந்ததுண்டு, அதை தாங்கிக்கிட்டு தான் இருந்தோம். இதில் முக்கியமானது ஒன்று என்னென்னா, நாங்கள் வந்து எங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் இருக்க பழகி கொண்டோம். அங்கே தான் பழகுனது. அப்போ வந்து புகைப்படமெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அது பின்னாடி தொந்தரவு வருங்கிற ஒரு எண்ணம் வந்தது. முக்கியமான காரணம் என்னென்னா, எங்களுக்கு அந்த பொதுமை சிந்தனையில் வளர்ச்சியில் வந்து கணு சொன்னால்
சாரு மசூத்தார் போன்றவர்களை பற்றி அறியறதுக்கு அவங்களுடைய போக்கில் எங்களுக்கு அதிக ஈடுபாடு இருந்தது. அதை நோக்கி நகர ஆரம்பித்தோம். அதை நகர ஆரம்பித்தப்ப வரக்கூடிய தொல்லைகளை பற்றி தெரிஞ்சு அதனால் தவிர்த்துக்கிட்டோம். அதே காலகட்டத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப என்னுடைய சீனியர் வந்து தமிழரசன் கேள்விப்பட்டேன். அந்த தமிழரசனை அங்கே சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் அதே காலகட்டத்தில் வந்து பல இடங்கள்லையும் பலதும் நடந்தது. ஒன்று வந்து புலவர் கரியபெருமாள், அடுத்தது வந்து முக்கியமாக சொல்லப்போனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து சாக்ரட்டிஸ் அந்த காலகட்டத்தில் தான் இருந்தார். அங்கே ஒரு சின்ன தகராறு வந்தது. அதிலிருந்து வழக்குகள் அதையும் இதையும் சந்தித்து அவர் வெளியில் வெற்றிகரமாக முடிச்சிட்டு வந்தார் சாக்ரட்டிஸ். அது மாதிரி பல இடங்கள்லையும் பல தோழர்கள் இருந்தாங்க. எனக்கு அதிகமாக நெருக்கமாக பழகினது வந்து ஒன்று ராகவன், அடுத்தது கருணா மனோகரன். இது இல்லாமல் ருக்மாங்கதன் வந்து எங்கள் ஊர்க்காரரும் கூட என்னுடைய அரை நண்பரும் கூட. 4வது ஆண்டு அவர் முடித்ததும் அவர் முழு நேரமாக போயிட்டார், வெளியில் போயிட்டார். படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை எனக்கும் முழு நேரம் போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகமாகவே இருந்தது. அதை நோக்கி நகர்றப்ப நான் வேலை போகிறதுக்கு மறுத்தேன், வேலை முயற்சி பண்ணுறதும் மறுத்தேன். அப்படித்தான் இருந்தது. அதில் ஒரு வளர்ச்சி என்னவென்றால் சொந்தமாக தொழில் செய்தால் முழு நேர அரசியல் செய்யலாங்கிற ஒரு எண்ணத்தில் அதை நோக்கி நகர்ந்தேன். கல்லூரி படிக்கும் காலத்தில் எங்களுக்கு இந்த ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால மற்றவங்க கூட விவாதிக்கிறப்பவும் இதை பற்றி இப்போ அரசியல் பற்றி இந்த அரசியலை பற்றி பேசிக்கொண்டு இருப்போம். இது முக்கியமாக சொல்கிறதுன்னா ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுன்னா ஒன்று சொல்லுவாங்க, அழித்தொழித்தல்ங்கிறது ஒன்று சொல்லுவாங்க. அழித்தொழித்தல்ங்கிறது வந்து அனிகிலேஷன் ஆஃப் கிளாஸ் எனிமீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முழுக்க கொஞ்சம் தியரிட்டிக்கல் நாலேஜும் வேணும், ப்ராக்டிக்கல் எதுவும் என்ன நடந்ததுங்கிறது தெரியணும். அந்த மாதிரி இருந்தது. அந்த அழித்தொழித்தல் வந்து நடந்தது ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் நடந்தது. அந்த சமயத்தில் வந்து தியாகு வந்து கைது பண்ணியிருந்தாங்க. அந்த தியாகுனுடைய தொடர்பில் இருந்தவங்கள், தியாகுக்கு தொடர்பில் இருந்தவங்களுடைய தொடர்பு, இந்த மாதிரி ஒரு செயின் இதில் வந்து திருச்சியில் வந்து என்னுடைய அண்ணன் ஜெயச்சந்திரன், ஆனந்தரங்கன், நல் கணேசன் ஒரு பேராசிரியர், இவங்க எல்லாரையும் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டு இதானதும் அந்த செய்தி எங்கள் அண்ணன் 2 பேர் புகழூரில் இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு டாக்டர் முருகேசனும் இளங்கோவனும் புகழூரில் இருந்தாங்க. இந்த செய்தி கேட்டதும் அப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு எங்கள் அண்ணன் வந்து இரவோடு இரவாக புல்லட் வண்டியை எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து என்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் மறைச்சி வைக்கணும், கொஞ்சம் கவனமாக இருறான்ட்டு வந்து சொல்லிட்டு போனாங்க. அது மறக்க முடியாத சம்பவம். இதில் இன்னொன்று என்னென்னா, திருச்சியில் இருந்த அண்ணனுக்கு சில தொடர்புகள் இருந்தது, அதே தொடர்புகள் எனக்கும் இருந்தது. ஆனால் 2 பேரும் இதில் ஈடுபட்டு இருந்தோங்கிறது வந்து 2 பேருக்குமே தெரியாது. அவர் அங்கே ஈடுபட்டிருக்காருங்கிறது எனக்கு தெரியாது, நான் ஈடுபட்டிருக்கிறது அவருக்கு தெரியாது. அப்படித்தான் ரகசியமாக நகர்ந்தது. பின்னாடி தான் தெரிய விட்டு கொஞ்சம் இணைஞ்சு பண்ணுற வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மூத்த அண்ணன் இளங்கோவன் வந்து பிஏ ஜியாகிரஃபி முடிச்சுட்டு ஊரில் அப்பா கூட இருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. தனியாக ஏதாவது ஒன்று தேவைங்கிற எண்ணம் வந்து எனக்கு இருந்தது. அதை நோக்கி நகரணுங்கிறப்போ வந்து நான் குஜராத்துக்கு போய் இந்த தொழில் சம்பந்தமான ஒரு பயிற்சி தமிழ்நாடு அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் மூலியமாக பயிற்சி எடுத்து வந்தேன். அந்த பயிற்சியை வச்சுக்கிட்டு அரசு மூலியமாக அரசு வங்கி ஸ்டேட் பேங்க்கில் லோன் வாங்கி தொழிலை ஆரம்பித்தேன். தொழில் ஆரம்பித்து பெரிய முக்கியமான பொறுப்புகள், முக்கியமான வேலைகள்லாம் எங்கள் அண்ணனுக்கு கொடுத்துட்டு நான் ஒரு கடையை கரூரில் நிறுவி அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டும் இருந்தேன். அதில் ஒன்று வளர்ச்சி என்னென்னா, எனக்கு அந்த பழைய தொடர்புகள், கல்லூரியில் இருந்த தொடர்புகள் மீண்டும் வந்தது. அவங்களுக்கு பாதுகாப்பாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அது மீண்டும் வளர்ந்து தான் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் இதில் ஓரளவு எங்கள் அப்பாவுக்கும் புரிஞ்சுது, இவன் ஏன்டா வீட்டுக்கு வர்றதில்ல என்ன ஏதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருந்தது. என்னுடைய உடல் நலம் குன்றி மஞ்சக்காமலை வந்து ஜாண்டிஸ் வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டேன், சென்னைக்கு போயிட்டேன். அங்கே ஒரு 3 மாதம் தங்கியிருந்து மருத்துவம் பார்த்து அப்புறம் தான் சரியான. இந்த 3 மாதத்தில் எங்கள் அப்பா வந்து கரூரில் நான் வச்சுருந்த கடை, அதை தான் பயன்படுத்தி என்னுடைய பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸுக்கு அதை பயன்படுத்துகிறேன்னு புரிஞ்சதுனால
அதை மூடினார். அதுக்கப்புறம் நான் உடல்நிலை சரியானதுக்கப்புறம் நான் திரும்பி வரலாங்கிற யோசனையே இல்லாமல் பண்ணிட்டார். நான் திரும்பி வந்தால் நான் அதைத்தான் பார்க்கலாங்கிறது இருந்தது. அது இல்லைன்னா அடுத்தது வந்து எங்கள் அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதைத்தான் நான் பார்க்கணும். அதை நான் செய்ய விரும்பவில்லை. அதனால் நான் வேலை தேடி போனேன். வேலை தேடி சென்னையில் நண்பர்கள் மூலியமா முயற்சி பண்ணேன். எனக்கு பெரும் உதவியாக இருந்தது வந்து கலாநிதி வைஸ் சான்சலராக இருந்தவர், என்னுடைய ஊர்க்காரர். அடுத்தது என்னுடைய வகுப்பு அன்பரும் கூட. மூலயமா எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. டிசைன் என்ஜினியராக கொஞ்ச நாள் அங்கே சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் எனக்கு திருமணமும் ஆனது. கோயம்புத்தூரில் இந்த பொண்ணு வந்து எம்ஏ லிட்ரேச்சர், ஆங்கிலம் லிட்ரேச்சர் படிச்சிருந்தப்பில் வெள்ளாளா காலேஜ் ஈரோடில் திண்டல்மலையில் இருக்குது, அதில் வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாப்புல. பேசுகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா சுற்றி அத்தனை பேர் இருக்கப்போ என்னத்தை பேசுகிறதுங்கிறதுனால என்ன பண்ணுறேன் என்ன ஏதுன்னு ஒரு 3-4 கேள்விகள் கேட்டுட்டு விட்டேன். அப்புறம் அவங்க மூலிமா திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தது கூட வித்தியாசமாக தான் இருந்தது. நான் வந்து ஆசா ஞான சம்பந்தம் கூப்பிட்டேன். அவர் தமிழ் பெரியார். அவர் வந்து திருமணத்தை நடத்தி வச்சார். அவர்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி திருமணத்துக்கு நீங்கள் வந்து நடத்தி வைக்கணும்னு சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது எங்கே பாடுங்க அப்படின்னேன். அப்படித்தான் நடந்தது. எனக்கு இப்போ கண்ணகியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணுன்னா, கண்ணகி வந்து ஏத்திஎஸ். அது ஒரு பெரிய அசட் மாதிரி எனக்கு இருந்தது. இப்போ எங்களுக்குள்ள 2 பேருக்கு அது ஒரு பெரிய புரிதல். எங்கள் வீட்டில் எந்த சாமி படமும் கிடையாது, எந்த சாமி படமும் எங்கேயும் வச்சுக்கிட்டது கிடையாது. நாங்கள் கோயிலுக்கு போவோம், எல்லாம் போவோம். கல்ச்சுரல் இதுங்கிற வச்சுக்கிட்டு அதை மாத்திரம்தான் பண்ணுவோம். அங்கே போய் வேண்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுற வழக்கம் வந்து எங்களுக்கு இருந்ததில்லை. எல்லா செயல்களுக்கும் நாங்களான்னு முடிவு பண்ணிக்கிறது தானே ஒழிய அடுத்தவங்களை கேட்டுட்டு இந்த நாள் வேணும் இந்த இது வேணுங்கிறது இல்லை. அதே மாதிரி வாழ்ந்துட்டோம். என்னை வந்து வீட்டுக்காரி நேத்தன்னு கூப்பிடுவா. நேத்தன் விஸ்வநாதன் இருக்குல்ல, ஏ சவுண்ட் வந்து ஏயா தான் இருக்கும், நேத்தன்னு சொல்கிறது. கொஞ்சம் காலம் கழித்து ஒரு தடவை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணான் பாரதியாரை பற்றி. அப்படி திட்டினான் பாரதியாரை பற்றி. எனக்கு என்னடா அது பாரதியாரை பற்றி இப்படி பேசுகிறாளே அப்படின்னு பார்த்தேன். அது ஒன்றும் இல்லை, பாரதியாரை எடுத்துட்டு விஸ்வநாதனை போடணும் அங்கே. அப்போ தான் நண்பர் ஒருத்தர் சொன்னார், அமெரிக்கா போ அப்படின்னாரு. அமெரிக்கா போனா அவ்வளோ எளிதாக என்ன ஏதுன்னு கேட்குறப்ப சொன்னார், நான் சொல்கிறேன் ஒரு 2-3 இடங்கள் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணு கிடைக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி அப்ளை பண்ணப்போ கிடச்சிது. ஆனால் விசாவுக்கு அப்ளை பண்ணுறப்ப விசா வந்து மறுத்துட்டாங்க. வழக்கமான ஒரு செய்தி சொல்லுவாங்க, அங்கே போனேன்னா அங்கே தங்கிடுவேன், அதனால் விசா மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் சொல்லிவிட்டு அதை திருப்பி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் அங்கே தங்க போகிறதில்ல, வர்றேன்னு சொல்கிறேன், அதையும் எடுத்துக்கூடாதுன்ட்டு திருப்பி கேட்டேன். அப்போ பக்கத்தில் இருக்க கவுண்டருக்கு போ, அவங்க சொல்லுவாங்கன்னாங்க. அவங்க சொன்னாங்க சில வழிமுறைகள். திரும்பி வர்றதுக்கு என்ன பேக்கிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லணும், விளக்கமாக சொல்லணும். சொத்து இருக்குது, உறவுகள் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அதுவும் பண்ணினேன். அடிஷனலாக வந்து ஒரு அப்போ வந்து கொஞ்சம் துடிப்புள்ள இளைஞன். அப்போ அதனால் ஒரு 7 பேரை போய் சந்தித்து பண்ணேன். அதில் ஒன்று வந்து எம்ஜிஆருடைய பிஏ பரமசிவம் ஐஏஎஸ் ஒன்று பார்த்தேன். அப்புறம் இபியில் அக்கௌண்டிங்கில் டாப்பில் ஒருத்தர் இருந்தார். அவங்க எம்பசி கூட டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, இபி பிரச்சனை ஒன்று இருந்தது, அதனால் அவர்கிட்டையும் போனேன். அப்புறம் பக்தவச்சலம்னு ஏர் ஃப்ரான்ஸில் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார் என்னென்ன செய்யணுங்கிறது முறைகளை சொன்னார். நானும் சொல்லி பார்க்குறேன்னாரு. அடிஷ்னலாக இன்னொருத்தர் பெரியவர் யாருன்னா வஉ சிதம்பரத்துடைய மகன், அங்கே தமிழ் துறையில் இருந்தார். அவருக்கு வந்து என்னுடைய தாய்மாமா ஒருத்தர் சொல்லி அவர்கிட்டையும் சொல்லியிருந்தார். அப்புறம் சுற்றி முற்றிலும் ஒரு 3-4 பேரை பிடிச்சி எல்லாத்தையும் சொன்னோம். என்ன ஆச்சோ என்னமோ தெரியல, என்னை ஒரு வாரத்திலே திருப்பி கூப்பிட்டாங்க இன்டர்வியூக்கு. வழக்கமாக நடக்காது, ஒரு செமஸ்டர் கழிச்சு தான் கூப்பிடுவாங்க. ஒரு வாரத்துலேயே வந்து விசாவை கொடுத்தாங்க. அப்புறம் அமெரிக்கா கிளம்புறதுல ஒரு பெரிய இது என்னென்னா, கையில் காசு இல்லை, டிக்கெட்டுக்கு காசு இல்லை, என்ன பண்ணுறதுங்கிறப்ப ரொம்ப பெருமையாக வீட்டுக்காரி நகை இருக்குன்ட்டேன், நகையை வச்சு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு. எங்கள் அப்பா வச்சுட்டார் நம்மளை வீட்டுக்காரி. என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கப்போ எங்கள் அண்ணன் சொன்னார் பேங்க்கில் வாங்கி கொண்டாடினார். அவரே சைன் பண்ணி கொடுத்தாரு. யூனியன் பேங்க்கில் 10,000 ரூபாய்
அப்போ வாங்கிட்டு அப்புறம் போய் அங்கே செட்டில் ஆனேன். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து எனக்கு அறிமுகமானது பாகிஸ்தான்காரங்க 2 பேர், அம்ஜத் அலி ஷேக்குன்னு அஸ்லம் முகமதுன்னு 2 பேர். அது இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தர். இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு வீடு எடுத்து தங்கி சமைச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது வந்தது. எனக்கு பெரிய பங்கு என்னென்னா பாத்திரம் கழுவுறது தான் எனக்கு ஒரு பெரிய பங்காக இருந்தது. நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு பெரிய ஆசை எனக்கு அங்கே போனதும். படிச்சுட்டு இருக்கிறப்ப நல்ல பேராசிரியர்கள் கிடைச்சாங்க. நான் நல்லாவும் பண்ண முடிஞ்சது. அது பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பேராசிரியர் வந்து வைப்ரேஷன், ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு 2 சப்ஜெக்டில் வந்து அத்தாரிட்டி. அவர் இன்டர்நேஷ்னலாக பெரிய ஆள். அவர் அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்போ தான் வந்திருக்காரு. அவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டாக வந்தார். அப்புறம் எனக்கு ஒரு ஆவல், அவர்கிட்ட என்னுடைய தீசிஸை பண்ணணுங்கிற ஒரு இதில் அவர்கிட்ட போய் கேட்டேன். சரின்ட்டார். சரின்னு அந்த வேலையை துவக்கிறப்ப டாபிக் ஒன்று கொடுத்துருந்தாரு. இந்த டாப்பிக்கில் ஒர்க் பண்ணு அப்படின்னாரு. அது வேண்டியதை பண்ண ஆரம்பித்தேன். ஹைப்பர் வெலாசிட்டி இம்பேக்ட் ஆன் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெட்டல் இருக்குன்னா இப்போ ஷூட் பண்ணுறாங்கன்னா அது எப்படி மெல்ட் ஆகி உள்ளே போயிடக்கூடாது, பாதியோடு நிற்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது ஒரு ஆராய்ச்சி. அது ஆராய்ச்சி பண்ணுறப்போ வந்து அதில் பேசிக்கான இது வந்து என்னென்னா, ஒரு சாம்பிள் வச்சு அந்த சாம்பிள் என்ன ஆகுதுங்கிறது அதனுடைய பெராமீட்டர்ஸ் அனலைஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த பெராமீட்டர்ஸ் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுங்கிற யோசனைகள் சொல்லணும். இதில் ஒரு பகுதி நான் பண்ணி முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன். அவர் அதை வாங்கிட்டார். வாங்கிட்டு இது வேண்டாம், வேறு ஒரு சப்ஜெக்ட் எடுப்போம் அப்படின்னாரு. அப்புறம் வேறு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாரு. அந்த சப்ஜெக்ட்லேயும் அதே மாதிரி பண்ணி முடிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அதுலேயும் அதே மாதிரி பண்ணார். வேண்டாம் இது வேண்டாம், இன்னொன்று எடுத்து பண்ணுன்னாரு. 3வது எனக்கு கொடுத்தது வந்து பிரேக் ஸ்குவீல்னு சொல்லுவாங்க. பிரேக் போட்டால் சத்தம் கேட்குது இல்லை, அதை பற்றி அனலைஸ் பண்ணணுன்னாரு. ஸோ அதுக்கு நான் அனலைஸ் பண்ணேன். அந்த அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு தோணுச்சு, என்னடா அது ஒவ்வொன்றா திருப்பி அனுப்புகிறாரே அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னு, நான் கொடுத்துருக்க பராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஃபண்டுக்கு அப்ளை பண்ணுவார், ஃபண்டு வாங்கிக்குவார். அடுத்த ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு ஃபண்டு வாங்கிக்குவார். இப்போ 3வது கொடுத்து 3வது அது மாதிரி போயிருமோங்கிற ஒரு இது வந்தது. அப்புறம் 3வது ரெடி பண்ணிவிட்டு கொடுத்தது அவர் அதே இதை ஆரம்பித்தார். எனக்கும் கோபம் வந்தது. கதவை சாத்தி நானும் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு, வேர்ல்டு நோன் ப்ரொஃபஸர். திட்டிட்டு வெளியில் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். அங்கே ஒரு வசதி உண்டு. இப்போ மொத்தம் ஒரு எம்எஸ் படிக்கிறதுக்கு ஒரு 10 கோர்ஸ் 12 கோர்ஸ்னால் 12 கோர்ஸையும் நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் வெளியில் வேறு யூனிவர்சிட்டி போகிறப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் பெரும்பகுதியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை பண்ணிவிட்டு எங்கேயாவது போயிடலாம், வேறு யூனிவர்சிட்டி போகலான்ட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். விஸ்வநாதன் வந்து இங்கேருந்து அமெரிக்கா போய் அங்கேயும் வந்து தன்னோட கிரிப்பை விடலை. இங்கே எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அங்கே வந்து அவரோட கைடு கிட்ட தகராறு. கைடு வந்து ஒரு போலந்து கை. அவர் வந்து இவனோட ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் வந்து உரிய மரியாதையை தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை எதிர்த்துக்கிட்டாங்க. ஸ்டெட் ஃபாஸ்ட்டாக அந்த போலந்து கைடை எதிர்த்து அந்த ஆளை வெளியில் அனுப்புகிற அளவு வரைக்கும் வந்து வெளியில் அனுப்பிட்டு டஸ்ககி இன்ஸ்டிடியூட்னு ஒரு இன்ஸ்டிடியூட், அங்கே தான் போய் அவர் படித்தது. எனக்கு மற்ற 2 பேராசிரியர்கள் எனக்கு பழக்கமானவங்க. அதில் ஒருத்தர் வந்து கருப்பர், ஃபிடலிஸ் ஓ எக்கேன்னு பேர். அவர் நைஜீரியா பக்கத்துலேருந்து வந்தவர். ஸ்டான்ஃபோர்டில் படித்தார். இங்கே எனக்கு ப்ரொஃபஸராக வந்திருந்தார். அவர் கூப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருந்துட்டு, இந்த மாதிரி நான் வெளியில் போகலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்கன்னு கேட்டேன். அவனுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ பண்ண வேண்டியது பண்ணிட்ட, இவ்வளோ டைம் போடணும்னு இருக்கு, அந்த டைம் போட்டேன், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ வெளியில் போகக்கூடாது, நீ டிகிரி இங்கே தான் வாங்கணுன்ட்டார். அதே மாதிரி இன்னொரு ப்ரொஃபஸரும் சொன்னாங்க. சரி இங்கேயும் வந்து போராட்டமோ, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அங்கேயும் ஒரு பெட்டிஷன் போட்டோம். பிரசிடெண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு இது பண்ணோம். என்கொயரி நடந்ததும் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ட்ரான்ஸ்ஃபர் த அட்வைசர்ஷிப் டு சம்படி எல்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த தீசிஸ் அப்படின்னாங்க. இவரை தூக்கிட்டு வேற ஒருத்தர் போட்டு முடிச்சிட்டதும் அந்த வைவா நடந்தது. வைவா நடக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிமாண்ட் பண்ணேன், இந்த ஆள் அந்த வைவா கமிட்டியில் இருக்கக்கூடாது அப்படின்னு. மற்ற ப்ரொஃபஸர்ஸ் சொன்னாங்க, மொத்தம் 5 பேர் இருக்கோம், அதில் அவன் ஒருத்தன் தானே ஒன்று, அதனால் நீ ஒரி பண்ணாதுன்னாரு. அங்கே வந்து கேள்வி கேட்டப்ப நான் வந்து இந்த ஆள் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன ஒரே பதில் ஐ டோன்ட் நோ. இதே தான் திரும்பி சொன்னேன். அப்புறம் முடிஞ்சது. 4 பேரும் இது பண்ணாங்க. அப்புறம் டிகிரி வாங்கிட்டு வேலை தேடி சிக்காகோ போய் உட்கார்ந்தேன். முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய நிகழ்ச்சி என்னென்னா, அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு
அந்த பெரிய மனிதர். அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார், அந்த யூனிவர்சிட்டியை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியில் போனார். அது ஒரு பெரிய செய்தியாச்சு. வேலைக்குன்னு போய் தேடுறப்ப வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே சென்னையில் பட்டாபிராமில் வேலை பார்த்தது, சதர்ன் ஸ்ட்ரக்சரல்ஸ்னு அந்த கிரேன் டிவிஷனில் வேலை பார்த்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வேலை தேடுறதுக்கு வந்து அங்கே வந்து நான் வீக்கெண்டில் போய் லைப்ரரியில் உட்காந்துக்குவேன். எல்லா ஸ்டேட்டும், இந்த 50 ஸ்டேட்டில் முக்கியமான ஸ்டேட்டுகளினுடைய தலைநகர்லேருந்து வர்ற பேப்பர் அந்த லைப்ரரிக்கு வந்துடும். அது உட்காந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய், அப்போ இந்த அளவு பெரிய அளவுலாம் டெலிஃபோன் இதெல்லாம் பெரிய வசதிகள், ஃபேக்ஸு அது இதெல்லாம் இல்லை. அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் இதை ப்ரிப்பேர் பண்ணி, லெட்டரையும் ப்ரிப்பேர் பண்ணி, ப்ரிண்ட் அவுட் எடுத்து மெயிலில் அனுப்பி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு இடத்துல கூப்பிட்டாங்கன்னா போகிறதுக்கு காசு இல்லை, ஃப்ளைட்டில் போகணும். கேன்சஸ் போய் அங்கே ஏதோ போகணும். அப்புறம் எப்படியோ டிக்கெட் வாங்கிட்டு, நண்பர்கிட்ட பணம் வாங்கி டிக்கெட் வாங்கிட்டு போனேன். அவங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க. ஒரு இடத்துல தங்க வச்சாங்க. கூப்பிட்டு போய் பல இடங்கள் காமிச்சாங்க. அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. நான் ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறப்ப நம்மளதை விட மோசமாக இருக்கேன்ட்டு நான் இதை மாற்று அதை மாற்றுன்னு சொன்னேன். வேலைக்கு வந்துருன்ட்டாங்க. அப்படி தான் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தது. அது வேலைக்கு போனதும் வேலையும் பிடிச்சிருந்தது. அடுத்தது நான் பண்ணது வந்து ஸ்பெஷலைஸ் ட்ரெய்லர்ஸ் இருக்கும். அது அன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப எளிதாக பண்ணணுங்கிறதுக்காக இந்த ட்ரெய்லர்ஸ் பயன்படுத்துறது. இந்த ட்ரெய்லர்ஸ் பயன்படுத்துகிறப்ப பெரிய எக்யூப்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அது மூவ் பண்ணி இது பண்ணணும். ஹரிசான்டலாக இருக்கும் பெட்டு, அதில் மூவ் பண்ணாலும் அப்புறம் கீழே வந்து 3 அடி 4 அடி இருக்கும், இறங்காது. ஸோ அதுக்காக அந்த பெட்டே சரிவாக கொண்டு போகிறதுக்கு மெத்தட் இது பண்ணி அந்த இதில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா, அந்த மாதிரி ஹெவி வெயிட் போட போட சேக் ஆகும், பீம் சேக் ஆகும். அது ஒரு இஷ்யூவாக இருந்தது. அந்த பீம் சேக் ஆகிறத தடுக்கிறதுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப மேலே ஒரு ஹம்ப் கொடுக்கணுன்ட்டு அதை நான் கொடுத்தேன். அது வந்து நான் இங்கே கற்றுக்கிட்டது. சதர்ன் ஸ்ட்ரக்சரில் கிரேன் டிசைனில் அதை பண்ணி அதை அங்கே கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. 3 இன்ச்சுக்கு பக்கமாக கீழே இறங்கும் வளைவு, அதெல்லாம் இல்லாமல் பண்ணது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எனக்கு பேப்பர் ஒர்க்கெல்லாம் பண்ண வேண்டியது. பேப்பர் ஒர்க்குனால் க்ரீன் கார்டுக்கு வேண்டிய பேப்பர் ஒர்க்கு அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 2 ஆண்டுகளில் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. 85 இங்கே வந்தேன், இன்டர்வியூக்கு வந்தேன், குடும்பத்தோடு வந்தேன். அது முடிஞ்சது. அப்புறம் திரும்பி அங்கே போய் சேரலை. நான் வேலை செஞ்ச ஊர் வந்து ஒரு சின்ன ஊர், புகழூரோட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் முழுக்க முழுக்க வெள்ளையர்கள் தான். நான் ஒருத்தன் தான் கருப்பேங்க. அந்த மாதிரி கருப்பர்களும் கிடையாது, ஸ்பானிஷ் பீப்புளும் கிடையாது, மெக்சிகன்ஸும் கிடையாது, முழுக்க முழுக்க வெள்ளையர்கள் தான். அதில் இருக்கிறது வந்து கொஞ்சம் கல்ச்சரலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 60 மைல்ஸ் தள்ளி ஒரு பெரிய டவுன் இருந்தது, மன்ஹாட்டன் கான்சஸ் சொல்லுவாங்க. அங்கே ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது. அந்த யூனிவர்சிட்டியில் நம்ம இந்திய ப்ரொஃபஸர்ஸு, தமிழ்நாடு ப்ரொஃபஸர்ஸு, மாணவர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதனால் அங்கே போய் ஒரு மேரிட் ஸ்டூடெண்ட் அப்பார்ட்மெண்ட் பிடிச்சி அங்கே தங்கிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வேலையை விட்டுட்டு மறுபடியும் சிகாகோ வந்தேன். சிகாகோவில் வந்து தான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒரு $10,000 கொடுத்தேன். இன்னொரு நண்பரையும் போட சொன்னேன். போட்டு ஆரம்பித்ததும் நண்பர் மெயினாக வேலை செய்ய வேண்டியவருக்கு கால் உடஞ்சிருச்சு. சரி, கால் உடஞ்சிருச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருந்தேன். இன்வெஸ்ட் வேறு பண்ணியிருக்கோமேன்ட்டு. அப்புறம் நானாக பிரிண்டிங் மிஷின் ஆப்ரேட் பண்ண கற்றுக்கிட்டு அது முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கிட்டு ஆரம்பித்தேன். அப்படித்தான் நான் மாட்டினேன் இந்த பிஸ்னஸில். அதுதான் மன்னார் & கோ. இந்த சின்ன ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு கல்ச்சரல் ஷாக் வந்து எல்லாம் வெள்ளையர்லாம் இருக்காங்க, பையன் கூட வெளியில் போக முடியாது. ஒரு மெயில்மேன் வரும், போஸ்ட்மேன் வருவோம், அந்த ஆள் தான் வீட்டை தட்டி கொடுத்துட்டு போகிறது, வேறு யாரும் தொடர்பு ஒன்றும் கிடையாது. இது ஒரு மாதிரியாக இருக்கிற காலத்தில் தான் நான் அடுத்த இடத்துக்கு போகலான்னு போனது. போனப்போ வந்து அது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து என் மனைவியை வந்து என்ரோல் பண்ண சொல்லியிருந்தேன். என்ரோல் பண்ணி இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஒரு 2-3 எடுத்துக்கிட்டு அதுக்கும் பே பண்ணிவிட்டு அதை வச்சுக்கிட்டு மேரிட் ஸ்டூடெண்ட் அப்பார்ட்மெண்ட்டு அதையும் எடுத்துக்கிட்டு அங்கே தங்கி படிச்சுட்டு இருந்தோம். அப்போ இன்னொரு வசதி என்னென்னா, நான் அந்த சின்ன ஊரில் இருந்தப்பவே வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டேன். கம்ப்யூட்டர் வாங்கி வீட்டுக்காரிக்கு அதை பயன்படுத்த சொல்லிட்டு இருந்தேன். அதை வந்து நான் அந்த பெரிய ஊரில் இருக்கிறப்ப மாணவர்கள், நம்ம ஊர் மாணவர்கள் வந்து தீசிஸ் சப்மிட் பண்ணோன்னா டைப் பண்ண பிடிக்க எல்லாத்துக்கும் வீட்டுக்காரி ஹெல்ப் பண்ணுவாப்புல. அவங்க திருப்பி ஹெல்ப் பண்ணுவாங்க, அதுக்காக காசை கொடுத்து இது பண்ணுவாங்க. அது ஒன்று
இருந்தது. அடுத்தது ஒரு பேராசிரியர், எக்கனாமிக்ஸ் பேராசிரியர் ஒருத்தர் அங்கே கேன்சஸில் இருந்தார். அவர் வந்து ஆந்திராக்காரர், அக்கினோவ் கிருஷ்ணராவ்னு பேர். அவர்கிட்ட சப்ஜெக்ட் எடுத்து படித்ததுனால அவர் மூலயமா தொடர்புகள் கொஞ்சம் கிடச்சிது. அதெல்லாம் பயனுள்ளதாக இருந்தது. அப்போ வந்து 2 இன்கம் இருந்தது. நான் கொஞ்சம் சேவ் பண்ணுற அளவுக்கு அங்கே தான் வாய்ப்பு இருந்தது. 2 இன்கம் இருந்ததுனால அது ஒரு வாய்ப்பு இருந்தது. இங்கிலீஷ் லிட்ரேச்சரை விட்டுட்டு இந்த ஃபீல்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் உள்ள நுழையிறதுக்கு அங்கே இருந்தது, வாய்ப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் சிக்காகோ வர விட்டு அது பயன்படுத்திக்கிட்டோம். வேலை தேடி போகிறப்ப அது பயனுள்ளதாக இருந்தது 2 பேருக்குமே. ஆரம்பித்து வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே லோக்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஒன்று, நாங்கள் முதல்ல துவக்கினது வந்து கருப்பர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நம்மளால் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் ஆரம்பித்தார். நான் அதை தொடர்ந்து பண்ணலான்னு பண்ணேன். சில சிக்கல்கள் அங்கே இருந்தது. ஒரு சில சிக்கல்கள்னால் அங்கே வந்து எதுவும் நடக்கும். இப்போ நான் இரவு கொஞ்சம் லேட்டாக போனேன்னா, நடந்து போனேன்னா உதச்சி காசு பிடுங்கிட்டு விடுவானுங்க, எது வேணாலும் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்ததில் ஒரு தேவை என்ன இருந்ததுன்னா, நமக்குன்னு வேண்டிய ஆள் வந்து கூட இருக்கணுங்கிற ஒரு தேவை இருந்தது. என்னுடைய மாமனார் ரிட்டையர் ஆகியிருந்தார் இங்கே. அவர் கேட்டேன், வர்ற விருப்பமானு கேட்டேன், வர்றேன்னாரு. சரி, நான் ஸ்பான்சர் பண்ணோம். அவங்க கணவன் மனைவி 2 பேர் வந்தாங்க, கூட இருந்து இது பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் நான் 2-3 அமைப்புகளில் உள்ள நுழைஞ்சிருந்தேன். அதனால் அமைப்புகளுக்கு வேண்டிய வேலைகளும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது ஒரு பெரிய வசதியாக எனக்கு இருந்தது. தமிழில் பண்ண வேண்டியது, எழுதுறது, பிடிக்கிறதெல்லாம் அவரே பண்ணி கொடுப்பாரு. அது ஒன்று ஓடிச்சு. அது ஓடிக்கிட்டு காலத்திலேயே நிறைய இந்த தமிழ்நாடு அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பில் வந்து நம்ம நண்பர்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து என் பேரை போட்டாங்க. அன்அப்போஸ்டாக எலெக்டட். ஸோ அது ஒரு வசதியாக இருந்தது எல்லாரும் தொடர்புக்கு வர்றதுக்கு. அந்த சமயத்தில் தான் நான் ஈழம் சார்ந்த நண்பர்கள் வந்தாங்க, வீடியோலாம் போட்டு காமிச்சாங்க. அது வந்து 87ன்னு நினைக்கிறேன். அதை பார்த்ததும் மனம் தாழவில்லை. அதுக்கப்புறம் ஆரம்பித்த வேலை இன்னும் தொடர்கிறது. வணக்கங்க, நான் டாக்டர் அலமேலு திலகராஜன். எனக்கு நான் 1968 கல்யாணம் ஆனது. அந்த டைமில் அவன் வந்து என்ஜினியரிங் காலேஜ் சிஐடியில் படிச்சுட்டு இருந்தான். நாங்கள் கல்யாணம் ஆகி பெத்தநாயக்கம்பாளையங்கிற போன போது அவனும் கூடவே எங்களோட வந்து ஒரு 10 days தங்கி இருந்தான். காலேஜில் படித்தா கூட சின்ன ஸ்கூலில் படிக்கிற பையன் மாதிரி தான் இருந்தான். நாங்களாம் அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறான் தான் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அவன் தெரிஞ்சுது அவன் காலேஜ் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுன்னு. அப்புறம் திருப்பி ஒரு 1972 நாங்கள் சென்னைக்கு வந்தபோது, இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பூனாக்கில் ஒரு 6 months போயிட்டார். அப்போ அவன் எங்கூட அவன் என்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தான். அப்போ 3-4 மாதம் என்னோட தான் இருந்தான். நானும் அவன் என் பையன் 3 பேர் தான் இருந்தோம். அப்போ வந்து நல்ல என் பையனுக்கு ரொம்ப கதை சொல்லி அது பண்ணி அவன் விளையாட்டு காட்டி நல்லா இது பண்ணிகிட்டு இருப்பான். நான் காலேஜ் அப்போ கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணேன். காலேஜ் விட்டு வர வரைக்கும் எதுனாலும் அவன் சாப்பிடவே மாட்டான். நான் வந்தால் தான் சாப்பிடுவான். வந்துட்டு அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக எனக்கு ஈவன் அவன் எனக்கு ஒரு படுக்க கூட விரித்து தருவான். அந்த அளவுக்கு ஒரு மகான் மாதிரி அவன் எனக்கு இருந்தான். ஜாண்டிஸ் வந்தது கொஞ்சம். அப்போ எங்கள் வீட்டில் தான் இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் கல்யாணம் ஆகி இருந்தான். அப்பவும் அப்படி தான் நல்லா ஒய்ஃபை கூட்டிகிட்டு வருவான். நல்லா இதாக உரிமையாக இருப்பான். எங்கிட்டக்க ரொம்ப அன்பாகவே இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னோட அன்பாக இருப்பாங்க. அப்புறம் அவன் இதுக்கு போய் ஃபாரின் போன உடனே அப்புறம் கொஞ்சம் 91 வந்து என்னோடய பையன் அங்கே போனான் மேலே எம்எஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அவனுக்கு நிறைய உதவிகள்லாம் அவன் செஞ்சான். நிறைய இன்ட்ரடக்ஷன் பண்ணி இது பண்ணி வேலை வாய்ப்பு எல்லாமே வாங்கி தந்தான். இப்போவும் அவனுக்கு சித்தப்பானா ரொம்ப இதுதான். இப்போ சில காரணங்களால அவன் தள்ளி இருக்க வேண்டியதாக போயிடுத்து. அதனால தான் அங்கேயும் சிகாகோலையும் நல்லா கொடி கட்டி பறந்தான். அதாவது என்னென்னா பொது நல வாழ்வில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவான். நிறைய ஃப்ரெண்ட்ஸு இங்கேருந்து போகிற தமிழ் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம். ஆனால் கொஞ்சம் குடும்பத்தை கவனிக்க மாட்டான். அதான் எனக்கு ரொம்ப வருத்தம் கோபம் அவன் மேலே. ஆனால் அதை திருத்த முடியல, அவனை வச்சுட்டு முடியல. அது அவனோட அப்படியே ஒன்றி போயிடுத்து. அவ்வளோதான். அவனுடைய பர்சனல் லைஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் எங்கள் எல்லாத்துக்குமே வருத்தம் உண்டு. 1977 அவனுக்கு மேரேஜ் ஆச்சு. இப்போ இங்கே வந்தபோது கூட தேனாம்பேட்டிலேருந்து கூட நிறைய யாரோ 2-3 வீட்டில் தங்கி யாராலும் வந்துட்டு இருப்பாங்க. கெஸ்ட்டு இல்லாத டைம் அவங்களுக்கு இது கிடையாது. யாராவது வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. அதே அவனோட ஒய்ஃபு கண்டைக்கும் ஈக்குவலாக எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி மற்ற
அவளும் எல்லாத்துக்கும் ஹெல்ப்பு சோஷியலைஸ் பண்ணலாம் நல்லா உண்டு, 2 பேத்துக்குமே உண்டு. ஆனால் கடைசியில் இப்போ வந்து கொஞ்சம் இதானதுனால பிரிஞ்சு இருக்க வேண்டியது கஷ்டமாயிடுது. பையனுக்கும் நல்லா தான் செய்யணும், பையனுக்கு ஆனால் குறை அப்பா தன்னையே கவனிக்கலை அப்படிங்கிற குறை இருக்குது அவனுக்கு. இன்னும் தன்னோட குழந்தையோடலாம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பா நான் பேசினா கூட அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு என் பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்பா வந்து நான் போட்டினேன்னா என் பொண்ணோட பேச அவ்வளவா இல்லாமல் மற்றவங்களோட பேச விடுறாங்க, எங்களுக்கு அவங்களெல்லாம் யாருன்னு தெரியாது, தாத்தா கூட பேசணும்னு அவங்கள இன்ட்ராக்ட் பண்ண வைக்கணும்னு நினச்சா முடிய மாட்டேங்குதே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எனக்கு பிடிக்கும், கல்வி விஷயமா மற்ற இது ஹெல்த் விஷயமா அந்த மாதிரிலாம் எனக்கு அதெல்லாம் அவன் செய்யறதுல ரொம்ப சந்தோஷம்தான். அந்த மாதிரி மற்ற இந்த பொலிட்டிக்கலாக போகிறது எனக்கு பிடிக்கல. இப்போ நாங்கள்லாம் அங்கே போயெல்லாம் வந்து அந்த வீட்டில் இருக்க முடியல, நிறைய பேர் வந்து போயிட்டு அங்கெல்லாம் இது பண்ணல. நாங்கள் போய் அங்கே ஒரு 2-3 நாள் கூட நல்லா தங்க முடியாது. ராகுலோட நாங்கள் பேசிட்டு வந்தோமே, இப்போ போனோம்ல, போனோம். அவனுக்கு எங்களோட தம்பின்னா ரொம்ப சொல்ல மாட்டான் அவன். நான் அந்த பெரியப்பாக்கு தம்பியை பற்றி சொல்லக்கூடாது, என் பையன்கிட்ட சொல்வான். அங்கே தான் என் பையனும் இருக்கிறான், அவங்ககிட்ட சொல்வான் அப்பா இப்படி இப்படின்னு அவனுக்கு ரொம்ப இதாக இருக்கும். பட் அவன் செய்கிறத செஞ்சிட்ருக்கிறான், அவங்களும் செய்கிறத கண்ணகியும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் எல்லாருமே செய்கிறாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம். அவர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அவருடைய உடன் பிறந்தவங்க எல்லாமே வந்து மெத்த படித்தவர்கள் தான். ஆனால் சொல்லப்போனால் இவர் வந்து வெளிநாட்டுக்கு சென்றது வந்து அந்த சென்றதுனால குடும்பத்தில் இருந்த ஏனையோரை விட மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்போடு மிகப்பெரிய ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு வந்து கிடைத்தது. ஆனால் அதை வந்து அவர் புறந்தள்ளிட்டு மீண்டும் இங்கே இந்தியாவிற்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையில் தான் அவர் இருந்தார். அவருடைய உடன் பிறந்தவர்கள்லாம் இங்கே இருந்தாலும் கூட இவர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து இவர் வந்து தனியாக பாவித்து வந்தார். அதே நேரத்தில் ஒரு குடும்பம் அவரோட உடன் பிறந்தவர் எல்லாருமே எங்களுக்கு வந்து நல்ல அறிமுகமானவங்க. அவங்களிடமும் நாங்கள் வந்து போய் பேசும் பொழுது அவர்கள் யாருமே வந்து இவருடைய செயல்பாடுகள் வந்து கண்டித்தது கிடையாது. அதனால அவங்களுக்கான வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா எப்படியும் இருக்க வேண்டிய ஒருத்தர் இங்கே வந்து இது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு வந்து என் மீதோ அல்லது குறிப்பாக ரமணி மீது சில வருத்தங்கள் உண்டு. இவர் தான் ரமணி தான் வந்து எங்கள் தம்பி எப்படி செய்துட்டார்னு கூட சிலர் வந்து வெளிப்படையாக கூட சொல்லலாம். ஆனால் நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறது உண்டு, ஒழுங்காக ரமணிகாந்தன் அவர்கள் ஏதாவது வேலையை பார்த்துருப்பார், அவர் உங்கள் கூட சேர்ந்து அவரை கெடுத்துட்டீங்கன்னு கூட நாங்கள் வந்து நகைச்சுவையாக அவர் வந்து சொல்லுவோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பண்பு அவர்கிட்ட இருந்தது. அப்பா வந்து கொஞ்சம் ஆளுமை உள்ளவங்க. அவங்கக்கிட்ட இருந்ததில் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே அவன் தான் அதை எடுத்து எல்லாமே செய்வான். வீட்டில் பொதுநல இது எல்லாருமே கரசனையாக இருக்கிறது இதெல்லாம் அவனுக்கு இயல்பாகவே வந்தது. ரெபலியஸாக ஏதாவது செய்யணும், நான் சொல்லுவேன், நான் செய்வேங்கிற ஒரு பிடிவாதம் உண்டு அவனுக்கு. நட்பு வட்டம் வந்து ரொம்பவுமே வெரி ஸ்ட்ராங். எல்லாத்துக்கூடையும் நல்ல பழக்கமாக போவோம். இந்த மாதிரிலாம் ஒன்றும் வேறுபாடுகளெல்லாம் கிடையாது அவனுக்கு. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உரையாடல்கள், நல்ல இதெல்லாம் உண்டு அவனுக்கு. அவனுக்கு வந்து அரசியல்லையும் சரி, இந்த அறிவு சார்ந்த விஷயங்களும் சரி, எல்லாம் நிறைய பேர் கூட பழகுவான், நல்லா இது பண்ணுவான். அமெரிக்காவில் இருக்கும்பொழுது நான் ஒரு 7-8 தடவை போயிருக்கோம். அப்போ இங்கே சிகாகோவில் இருக்கும்போது போய் நாங்கள் 10 நாள் 15 நாள் இருந்துட்டு தான் எங்கள் பையன் வீட்டுக்கு போவோம். எங்களெலாம் அந்த கனடா பார்டர், நயகரா இது மாதிரி இது எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு ட்ரைவ் பண்ணி ஃபுல்லாக ஒரு வாரம் இருக்கும். எல்லா பக்கமும் போய் சுற்றி கித்தி காட்டி கண்ணகி கூட வருத்தம் இருக்கும். எப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போலே அந்த மாதிரி அவன் சாரி. என் பேர் இளங்கோவன். எங்கள் குடும்பத்தில் நான் 4வதாக பிறந்தவன். எங்கள் அப்பா பேர் நமசிவாயம். எங்களுக்கு அண்ணன் தம்பி நாங்கள் 5 பேர். 5 பேர்த்தில் கடைசி குட்டி தான் விஸ்வநாதன். அமெரிக்காவில் போய் ஒரு 27 வருஷம் இருந்துட்டு போட்ட சட்ட துணிமணியோடு வந்தான். பள்ளியில் படிக்கையிலலாம் நல்ல முறையில் படித்தான். திருப்பி சிஐடியில் கொண்டு போய் ஜாயின் பண்ணி அப்புறம் பிஇ முடித்தான். பிஇ முடித்த பிறகு அப்புறம் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் போகிறேன்னு கிளம்பினேன். அங்கே போய் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தான். அப்புறம் திருமணம் நடந்தது. அங்கே ஒரு பையன், மனைவியும் வேலை பார்த்து நல்ல சொகுசாக வாழ்ந்தாங்க. அப்புறம் ஈழ விடுதலைக்காக போராடின போராளிகளோட தொடர்பு அதிகம் வச்சதுனால அமெரிக்காவால் தேடப்படும் கைதி
என் தம்பி. சிகாகோவில் இருக்கும்போது டாக்டர் இளங்கோ உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சோம இளங்கோன்ட்டு. அவர் வந்து சொல்லுவார், என்னங்க தம்பி வீடு தாங்க சாவடி, சத்திரமும் எல்லாம் வராங்க போவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே இது பண்ணுவார், கலாடா பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர். அவனுக்கு நல்ல நண்பர்கள், ராம்மோகன் ஒருத்தர், இளங்கோவன், சபரிமுத்து, மோகன் ராம், பாபு, இன்னும் வேற யாருன்னு தெரியல, விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 பேர் பக்கத்தில் இருக்கும் அவங்களுக்கு. எல்லாரும் வருவாங்க போவாங்க, ரொம்ப நல்லா இதாக தான் இருப்பான். ப்ரெஸ் வச்சு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தான், எக்ஸோகிராஃபிக். நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்தது, ரொம்பவுமே நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது. நான் எப்போவும் போனால் ப்ரெஸ்ஸுக்கு தான் என்னை கூப்பிட்டு போய் அங்கே தான் நாங்கள் 2 பேரும் உட்காந்து எல்லா கதையும் எல்லாருடைய எதுவும் பேசி முடிச்சுக்கிட்டு வருவோம். நாங்கள் வீட்டில் ஒரு படிகள் 2 பேரும் தனியாக இருப்பாங்க, நாங்கள் தனியாக போய் பேசிக்கிட்டு இல்லாமல். இந்த ப்ரெஸ்ஸில் என்னென்னா, அவனுக்கு வந்து இந்த ஈழப் பிரச்சனைக்காக ஏதாவது செயல்படுறதுன்னா அவன் தனியாக வீட்டில் இருந்து செய்ய வேண்டாம், வெளியிலேருந்து செய்கிறது அது ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. அதை அவன் பெருமையாக சொல்லுவான், அண்ணே பார்த்தியா நான் வந்து ப்ரெஸ்ஸில் நம்மளால் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சொல்லிட்ட முடியுது, எல்லோரும் பண்ணுறாங்க பார்த்தியா அப்படின்னா. எனக்கு கோவம், திட்டேன், பேசுகிறேன். நாங்கள் 2 பேரும் பேசிக்கலை. நான் பேஸ்மெண்ட்டில் இருப்பான், அவன் வீட்டில், அவன் மேலே இருப்பான். அப்புறம் வந்து கேட்பான், என்னண்ணே அதை விடு, அது மறந்துடு, வேறு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அது மாதிரி அவன் வந்து ஈடுபாடு வந்து ரொம்பவுமே அதிகமாக ஒரு பக்கம் போகும்போது நமக்கே ஒரு பெரிய கவலை வரும். புலம்பிகிட்டே இருப்பாள், இப்படி இருக்கானே இப்படி இருக்கானே, அவனுக்கு செயற்கையெல்லாம் இருக்குது, நல்ல செயற்கையாக இருந்து ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையேம்மா. அவங்க எல்லாம் இப்போ ரமணிகாந்த் இருக்காங்க, ரமணிகாந்த் என்ன செய்கிறார், அவர் வந்து அவருடைய குடும்பத்தையும் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டு இப்போ போயிட்டு இருக்கார். ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் போய் இது பண்ணும்போது நமக்கு குழப்ப கெடுத்துக்கிறான், வீட்டில் சரியான ஹார்மோனி இல்லாமல் போயிடுது, பிள்ளையை பார்த்து பக்கத்தில் இருந்து பார்த்து இது பண்ணுறது இல்லை. எல்லாம் நான் செய்வான், பணம் கொடுப்பான், எல்லாம் செய்வான், ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுவான், எல்லாம் பண்ணுவான். பட் முழு நேரம் இதில் ஈடுபாடு இருக்கிறதுனால அது எங்களுக்கு ஒரு வெறுப்பு தட்டி போச்சு. இப்படி இருக்கானே நல்லா இல்லையே அப்படின்னு ஒரு வெறுப்பு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கூடையும் நல்லா பழகுவான். அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னால் இப்போ வைகோலேருந்து, நெடுமாறன்லேருந்து, யெச்சூரியிலேருந்து எல்லாருக்கூடையும் நல்லா பேசுவான். நல்லக்குன்னு ஐயா தெரியும், எல்லாரையுமே தெரியும். எல்லோரும் மகேந்திரன்லாம் ரொம்பவுமே அந்யோன்யமாக இருந்து பழகி வந்தவங்க அவங்க எல்லாருமே. யாராவது செடியன் வீட்டுக்கு எல்லாம் போய் உட்காந்து பேசிட்டோம். எங்கே கூப்பிட்டு போகும்போது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க, என்ன வெளியில் வயலெல்லாம் முடிச்சுட்டு நான் செடியன் கூட பேசிகிட்டு வரேம்மா, விட்டுட்டு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்து கூட இருந்துட்டா பரவாயில்ல, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன், நீ வந்து சேர்ந்துட்ட அப்படிமா. அந்த மாதிரி எனக்கு அந்த அரசியல் ஈடுபாடு அதிகம் உண்டு. மனை நலம் பார்க்கல, மக்கள் நலம் பார்க்குறேன்னு பார்த்தான். மனை நலமும் பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய. ஏன்னா அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது. அந்த பொண்ணு பேசுகிறதுக்கு கூட இவன் நேரம் ஒதுக்காமல் இருக்கிறானுங்கும் போது எனக்கு நான் ஒதுக்கத்தான் செய்கிறேன். அவன் சில நாளைக்கு கூப்பிடான், சில நாளைக்கு கூப்பிட மாட்டான், யாராவது வந்திருப்பாங்க அப்படிமா. அவன் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கான், சொல்லி வருத்தப்படுவான். அப்பா எப்போவுமே நெவர் யூஸ் டு ஸ்பேர் டைம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுவான். என் பையன்தான் அவனுக்கு கொஞ்சம் சித்தப்பான்னு சொல்லி அவன் சித்தப்பா இப்படி தான்ப்பா இருப்பாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்ட்டுருவான். இங்கே இந்த தமிழ் மையத்தில் கேஸ்பர் ராஜ் அவர் கூட நான் கூடவே போவேன். நான் தியாக வீட்டுக்கு போயிருக்கேன், கேஸ்பர் ராஜ் வீட்டுக்கு போயிருக்கேன், எல்லாத்துக்கும் கூடவே தான் இருப்பேன். நான் என்னை கூட கூட்டிகிட்டு தான் போவான். ஆனால் நான் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு இது அடக்கி வாசிக்கணுங்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப கீனாக இருப்பான். ஆனால் நான் இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது. இந்த ரமணிகாந்த், அமர்நாத் இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து அவனை ஒரு பிம்பமாக கட்டி அமைச்சிட்டாங்க. அவங்க பண்ணுறதனுடைய விளைவு தான் இதெல்லாம் கூட நான் சொல்லுவேன். எல்லாம் உனக்கு ஜால்ரா போடுறாங்க, அதனால் நீ இப்படி இருக்கேன் நான். ஏன்னா எல்லோரும் அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போயிருக்குது. அவங்களுக்கு சொல்லக்கூடாது, நான் சொல்ல முடியாது. ஆனால் அதை அவன் பார்க்கணும்ல, அதை பார்க்க மாட்டான். அவர் சொல்லிட்டாருன்னா சரி ரைட்டு. அவனை பற்றி சொல்லணுன்னா ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம். பிரபாகரனுக்கு ஓவர் டயத்துக்காக அவர் என்னென்ன புக்குகள்லாம் படிச்சிருப்பாரோ அதுக்கு மேலேயும் இருக்கும் புக்கு அவன் வீட்டில் செல்ஃபில். வார் ப்ரொசீஜர்ஸ் நான் பார்த்துருக்கிற புத்தகம்லாம், லீடர்ஸ், ஹவு தே லீட் தி கண்ட்ரி, ஹவு தே ரெபல், ஹவு தே ஆர்கனைஸ், எல்லாமே வச்சுருப்பான், வரிசையாக இருக்கும். இந்த இதில் வந்து அவனுடைய இது வந்தது பூராமே ரைடு வந்ததுனால அதில் புத்தகங்கள் எடுத்து வெளியில் போச்சு. அவனுடைய இட்ஸ் த ட்ரெஷர். அது பூராமே அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு பெரிய ஷெல்ஃப் நிறைய அந்த புத்தகங்கள் தான் இருக்கும். நான் கூட நினைப்பேன், இவனே நேரம் பிரபாகரனோட போய் அடிஷ்னல் பிரபாகரன் மாதிரி ஆகிட போகிறான் போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பேன். நாங்கள் கூட வீட்டுக்கு போக முடியாத நிலைமை. முகிலன் ஒரு
தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செயல்பாட்டாளர். அவர் வீட்டில் தங்கியிருக்காரு. நீ இப்போ வர வேண்டான்னே, அவர் அந்த ரூமில் தான் இருக்கார், நீ கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கினா. அந்த மாதிரி அது உறவுகளை விட அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டாளர்களோட இருக்கணும், போகணுங்கிறது தான் அவனுக்கு. அப்போ தான் நீ தான் வர வேண்டான்னு சொல்லிட்டியாடா, நான் என்ன செய்ய போகிறேன் போ அப்படின்ட்டு. நான் அப்படி சொல்லவே இல்லையேம்மா. அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு அதிலெல்லாம் உண்டு. எதுனாலும் முன்னுக்கு நிற்பான் போய். ஆனால் நான் தான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டான். ஆனால் அவன் இங்கே வந்தப்போ நெடுமரம் வீட்டுக்கு வந்தார். இவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் ஒரே வார்த்தை. அதுக்கு முன்னாடி வந்தாருக்கலாம் அந்த சிவாஜிலிங்கம், சம்பந்தம், நிறைய பேர் வருவாங்க இங்கே. ஒரு விநாயகம்ட்டு, டாக்டர் விநாயகம், யூகேக்காரர், அவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த இதில் எல்டிடி இதில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தவங்க. அவங்க எல்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவர் சொல்லிட்டார், இவங்களை ஈடுபடுத்தி பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டார். இல்லைன்னா அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்குவான். எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் போவோம். இப்போ அடுத்து ரமணிகாந்த் வீட்டில் தான் அதெல்லாம் நடக்கிறேன். மகேந்திரன் எல்லோரும் வருவாங்க போவாங்க. அமெரிக்காவில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தான், ரொம்ப நல்லா இருந்தான். வசதி வாய்ப்புகள் நல்லா இருந்தது எல்லாம். இங்கே இப்படி போதும். நான் முருகேசன், எங்கள் அப்பாவுக்கு 2வது பையன். நான் மருத்துவராக பணியாற்றினேன். கொஞ்ச நாள் புகழூர்லேயே இருந்தேன் ஃபேக்ட்ரியில். அதுக்கப்புறம் நெய்வேலியில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பணியாற்றினேன். ரிட்டையர் ஆகிட்டேன். இப்போ இங்கே செட்டில் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு, அவள் பல் டாக்டராக இருக்கா, ப்ராக்டிஸ் பண்ணுறா, மெட்ராஸில் தான் இருக்கா. மனைவி சாரதா, ஹவுஸ் ஒய்ஃப். அப்பாவுடைய ஜீன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் படிக்கும்போது ஏற்பட்ட தொடர்புகள், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் இருந்த தொடர்புகள், அங்கே அவனுக்கு இருந்த ஒரு ஆசைகள், டீம் ஸ்பிரிட், இதெல்லாம் தான். அவன் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்ட்டு ஏதோ நன்மைகள் செய்கிறான். அடுத்தது அந்த காவிரி ஆற்று மணல் பாதுகாப்பு இயக்கம்லாம் பண்ணான். அதில் நிறைய சிக்கல்கள் இருந்தது, அதில் இருந்து விடுபட்டு வந்தான். இப்போ ஒரு மாதிரி கோவில் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். காவிரி நல்லா தினம் போய் என்ஜாய் பண்ணுவோம், குளிப்போம், என்ஜாய் பண்ணுவோம், வருவோம். அதுக்கு நாங்கள் இருந்தப்பெல்லாம் எந்த ஒரு தீங்கும் வரல காவிரிக்கு. இப்போ என்ன, மணல் எடுத்து காவிரியே பால் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவிலே காவிரி நல்லா இருந்ததை பால் பண்ணிட்டாங்க. தம்பி அதை பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று ஏற்படுத்தி போராடி ஜெயிலுக்கெல்லாம் போய் இப்போ மீண்டு வந்திருக்கான். அதை கொஞ்சம் மறுபடியும் பால் பண்ணாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அவன் நண்பர்களோட. அங்கே புலிகளுக்காக பணம் கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தான். அது சம்மந்தமாக அமெரிக்க அரசாங்கம் அவன் மேலே நடவடிக்கை எடுக்க பொழுது இங்கே ஏதோ ஒரு தெய்வாதீனமாக ஒரு மேரேஜுக்கு வந்தவன் இங்கேயே தங்கிட்டான். திருப்பி அங்கே போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. பழைய வீடு அது சிதிலம் அடையாமல் அதை நல்லா ரெனோவேட் பண்ணி வாழ்கிறதுக்கு தகுதியாக வச்சுருக்கான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் இருக்கான். திருப்பி அமெரிக்கா போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. விஸ்வநாதன் அறிவானவன், ஆற்றலுடையவன், அன்பானவன், போர்க்குணம் உள்ளவன். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. இவ்வளோதான் நான் நினைத்து வச்சிருந்து பேசினேன். நான் விஸ்வநாதனுக்கு 2வது அண்ணே. அவர் என்னிடம் ரொம்ப அன்பாக இருப்பார். நாங்கள் மைத்துனர் ரிலேஷன் இல்லாமல் சகோதர ஸ்தானத்தில் இருந்து என்னை அம்மா ஸ்தானத்தில் வச்சு பழகுவார். ஆனால் ஒரு வருத்தம், கண்ணகி தனியாகவும் இவர்கள் தனியாகவும் இருக்கிறது. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. கடவுள் அருளால் எல்லாம் ஒன்றா இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம். அவருக்கு உடம்பு முடியாத போது மிகவும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவர் நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்ட்டு ரொம்ப கடவுளை பிரார்த்தித்தேன். அவர் நன்றாக ஆயுசு போட்டு நல்லா இருக்கணும். என் மகள் மாதங்கி, அவர் எல்லா பசங்களுடையும் அன்பாக பழகுவார். இவர் தான் வஸ்தி, அவர் தான் வஸ்தின்றது கிடையாது, எல்லாரும் சமம். என் பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சித்தப்பா. பழகிறது, கொள்வது, உரிமையாக அவங்க சண்டை போட்டுக்கிறது எல்லாமே பண்ணிப்பாங்க. பேத்தி பேர் அதித்தி. அவள் இப்பொழுது மேற்கொண்டு படிக்கிறதுக்கு நியூயார்க் வெளிநாடு போயுள்ளார். அவளும் ஆசையாக இருப்பார் விஸ்வநாதனிடம். இதுதான் எனக்கு சொல்ல தெரிந்தது. நல்லா இருக்கணும், ஆயுசு போட்டு நல்லா இருக்கணும். எங்கள் அப்பா ரத்தத்தில் ஊர்னது. தவறு யார் செஞ்சாலும் தட்டி கேட்கணும், நியாயம் பக்கம்தான் நம்ம இருக்கணுங்கிறது. அதே வழியில் தான் தம்பியும் இருக்கான். இப்போது கடைசியாக முகிலனுக்கு ஏதோ உதவி பண்ணுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் ராத்திரி 12 மணி வரைக்கும் இருந்து திருப்பி கொண்டு வந்து கரூர் சப்ஜெக்டில் உள்ளுக்கு விடுற வரைக்கும் கூடவே இருந்துட்டு
வந்தேன். நினச்சிக்கிட்டேன் பொது வாழ்க்கையிலையும் ஒரு அளவாக தான் இருக்கணும், ரொம்ப நல்லது பண்ணிட்டேன், இதுதான் ரிசல்ட்டு அப்படின்னு மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம். தம்பி இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து போட்ட சட்டத்திருமணியோடு வந்ததில் உள்ளுக்குள்ளே வருத்தம். தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்குது, தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம். எந்த சேவையாக இருந்தாலும் தான் இருக்கிற இடத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் செய்யணும். அது பண்ணாமல் பண்ணி ரொம்ப அந்த சூழ்நிலையில் இங்கே வந்தவனுக்கு நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து இந்த இடத்த கொடுத்து இங்கே இருறான்னு சொல்லி இவ்வளோ நாள் ஆகுது, இன்னமும் என்கிட்ட ஒரு 10 பைசா கேட்டதில்லை. சித்தப்பா வந்து ஆக்சுவலாக இந்த 5 பேர்லேயும் வந்து சித்தப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இவங்க சித்தப்பாவுக்கு இருக்கக்கூடிய இந்த பேண்ட்வித், ஒரு விஷயத்தை எடுத்து அதை செய்யணும்னு நினச்சி அவங்க பண்ணுற இதெல்லாம் வந்து உண்மையிலுமே வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து பயம் இருக்கும் ஒரு பக்கம், பட் வியப்பாகவும் இருக்கும். இப்போ தாத்தா அது வந்து ஐ திங்க் இட் ரன்ஸ் இந்த ஜீன்ஸ். நான் அது வந்து ஒரு தெர் இஸ் அ காமனாலிட்டி. இப்போ தாத்தாவும் வந்து என்ன சொல்கிறது, பொது இதில் வந்து இன்வால்வ் ஆனால் கட்டாயமாக இன்வால்வ், ரொம்ப சிக்னிஃபிகன்ட்லி இன்வால்வ், நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. பார்த்ததெல்லாம் ரொம்ப சின்ன பையனாக பார்த்தேன். இப்போ அவங்களுடைய 100வது பிறந்தநாள் வரும்போது அவங்க செஞ்ச எல்லாத்தையும் தொகுத்தோம், பலர்கிட்ட பேசி தொகுத்தோம். அப்போ தான் நிறைய விஷயம் செஞ்சது தெரியும் எனக்கு. இங்கே வந்து சிறுகமணியில் வந்து வெற்றிலை ஆராய்ச்சி மையம் கொண்டு வந்ததுக்கு தாத்தா ஈடுபட்டது. இங்கே வந்து சுகர் கேன் இதில் வந்து இவங்கள்ட்ட பேசி ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணது, அது மாதிரி நிறைய விஷயத்தை வந்து இன்வால்வ் பண்ணியிருந்திருக்காங்க அவங்க. ஸோ அதனுடைய இவ்வளோவையும் பண்ணிக்கிட்டு 5 பிள்ளைங்களையும் வளர்த்ததுங்கிறது வந்து ஒரு எல்லாரையும் சும்மா ஏனோ தானு இல்லை, அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனலி வெல் செட்டில்டு, எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜில் நிறுத்தினாங்க. அது ஒரு பெரிய வேலை. அது நாங்கள் இங்கே நியூஸ் பேப்பரில் படிக்கக்கூடிய அன்றைக்கி இருந்த விபி சிங்கோ இல்லை ஐகே குஜராலையோ வந்து அவ்வளோதான் பார்க்க முடியும் நம்மளால். இப்படிலாம் இவங்களாம் வந்து இப்படிலாம் கேரக்டர் சிட்டிங் சம்வேர் இன் டெல்லி ரூலிங் அஸ் இப்படி தான் தெரியும் போகுது. இப்போ இவங்களெல்லாம் வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அதுவும் ஐகே குஜரால் மீட் பண்ணதெல்லாம் வந்து பயங்கரமான வேலை பண்ணி தான் மீட் பண்ணாங்க. அது மீட் பண்ணது இதெல்லாம் வந்து அது வந்து யூஎஸில் இருக்கிறதுனால மட்டும் வரதில்லை. அது பியாண்ட் தட் ஒரு எஃபர்ட் தேவைப்பட்டிருக்கும். அந்த எஃபர்ட் எடுத்து அவங்க மீட் பண்ண முடியுது. அப்படிங்கும்போது அவங்க நிஜமாலுமே எனக்கு அஃப்கோர்ஸ் இலங்கை பகுதிக்கு முன்னாடியே இந்த பகுதி தெரியும், இந்த பாட்டெலாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கிறது தெரியும். அதே மாதிரி ஐ ரிமெம்பர் அவங்க வந்து பியூப்பல் ஜெயக்கரை மீட் பண்ணி ஒரு தடவை சோனியாவை மீட் பண்ணி ஒரு இதுக்கெல்லாம் பேசினது. அதெல்லாம் வந்து வாவ், அதாவது பெரிய விஷயம். அது அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணது. பட் அதில் என்ன ரொம்ப மோர் இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இதில் எதுலையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கல. அதுதான் ரொம்ப, அது வந்து ஐ திங்க் ஹால்மார்க் ஆஃப் அ ட்ரூ பர்சன். அதாவது ரொம்ப ஜெனுவினாக அந்த காஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் தி பர்சன் அப்படின்னு சொல்லி அதை முன்னிலைப்படுத்துறது வந்து பெரிய, அது வந்து ரொம்ப வியப்பாக தான் இருந்துச்சு. அப்போ அதே சமயம் இதுவும் உண்டு, ஏன்னா ஒன்று நடக்காமல் போயிட்டு வந்து இப்படி முடங்கி இருக்கிறாங்களேங்கிறது வந்து அது வந்து ஒரு பெரிய வருத்தம். என் கசின் ராகுல் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிறது வந்து எனக்கு அது டெஃபினட்டாக என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அது அவன் வந்து பையங்கிற முறையில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு ஐ திங்க் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இன் லைஃப்பில் கூட இல்லை. அது வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பாக இருக்கும். ப்ராபப்ளி வந்து இவங்க பேலன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்துருக்கலாம். கட்டாயம் அந்த மாதிரியான தாட் வந்திருக்கும். எனக்கு அப்பா இப்படி இதாக இருந்துச்சுன்னா நான் இப்படி யோசிச்சிருப்பேன். அது கட்டாயமாக நான் யோசிச்சிருப்பேன். நான் பேலன்ஸ் பண்ணியிருந்துருக்கணுமோ, இல்லை ரொம்ப ஓவர் ஸ்டெப் பண்ணிட்டாங்களோ இப்படிங்கிற இந்த தாட் இருக்க தான் செய்யும். இல்லை எனக்கு சொல்லும் போதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நம்ம படத்துக்கு பொட்டு வைக்காமல் விட மாட்டானுங்க போல இருக்குதுன்னாங்க. அது ரொம்ப கேஷுவலான ஸ்டேட்மெண்ட். அது டக்குன்னு உள்வாங்கலை. நான் அப்புறம் தான் ஒரு செகண்ட் ஆச்சு, என்ன சொல்கிறீங்க சித்தப்பான்னு ஃப்ளோவில் அப்படி ஃப்ரீயாக அடிச்சு விட்டாங்க. அமெரிக்காவில் போய் பணம் சம்பாதிக்க போனவங்க எல்லாமே பணம் சம்பாதிக்கணும், சொத்து வாங்கணும், இந்தியாவில் சொத்து வாங்கணும், அமெரிக்காவில் சொத்து வாங்கணும், வாழ்க்கையை வந்து வளமாகவும் செழிப்பாகவும் வாழணும்னு நினச்சி போகிற அமெரிக்க மக்கள் மத்தியில் இவர் ஒரு தமிழ் ஈழம், தமிழ் உணர்வு, அதற்காக தன்னை தியாகப்படுத்தி கொண்டு குடும்பத்தையே பிரிஞ்சு எவ்வளோ காலம் தியாகம் பண்ணியிருக்காருங்கிறது அது அந்த தியாகம் ஒரு பெரிய தியாகம்.